நடந்த செவிவெளி செய்தியினுடைய கதையை உங்ககிட்ட சொல்கிறதுல இன்னைக்கு கதை எளிமையாக தான் இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சவங்களுக்கு பெரிய மாற்றம். டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு சிறிய ஒரு ஊர், டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். நீங்களே தெரியும், டெல்லிக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? அதெல்லாம் போயிருக்கலாம். இந்த டெல்லிக்கு பக்கத்தில் அப்படிங்கிற போது அவங்க அடிக்கடி டெல்லிக்கு வரக்கூடிய ஒரு வேலை இருக்கும். இப்போ டெல்லியிலலாம் பாபா கோயில் எப்படி இருக்கும்? நல்லா பிரம்மாண்டமாலாம் கட்டியிருக்காங்க. மும்பையிலே ஆகட்டும், டெல்லியிலே ஆகட்டும், புனேலே ஆகட்டும், எல்லா ஊர்கள்லையும் இன்றைக்கி பாபா கோயில் வந்துடுச்சு. ஆனால் அன்றைக்கி பாபா கோவில் அதிகமாகலாம் கிடையாது. ஆனால் வடநாட்டில் பாபானா எல்லாருக்குமே தெரியும். பாபாவை வணங்காதவங்க யாருமே கிடையாது. அப்போது அந்த டெல்லியில் ஒரு தெரு முனையில், நம்ம ஊரில் பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தெரு முனையில் ஒரு சிவனும் பாபாவையும் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குது. சிவனையும் பாபாவையும், இந்த சிவனையும் பாபாவையும் வச்சு வழிபடுகின்ற அந்த இடத்துல நிறைய பேருக்கு நாளாக நாளாக நம்பிக்கை அதிகமாகிடுது. ஒரு இடத்துக்கு அதிகமாக கூட்டம் போகும்போது என்ன ஆகும்? என்னமோ இருக்கும் போல இருக்குயா. நம்ம எப்பவுமே கூட்டத்தை பார்த்து தான் நம்புவோம். அர்த்தம் புரியுதா? கூட்டம் இங்கே நிறைய போகுதுன்னா அங்கே ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபக்தர், அந்த பாபாவும் சிவனும் இருக்கிற அந்த இடத்துக்கு ஒரு வேலை நிமித்தமாக போகிறார். ஏன்னா இந்த இடத்துல ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு போய் கேட்கும்போது, ரொம்ப பிரசித்தி பெற்றது கோயிலுங்க, இங்கே இருக்கிற சிவனையும் பாபாவையும் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா நினச்சது நடக்கும் அப்படின்றாங்க. அவர் தொழிலில் ரொம்ப நலிஞ்சு போயிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ சம்மந்தப்பட்ட, செப்பல் சம்மந்தப்பட்ட அங்கங்கே போய் ஹோல்சேலாக டெலிவரி வாங்கி டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறார், காலனி. சரிங்களா? அவர் அப்படி அந்த பிஸ்னஸில் நிறைய லாக் ஆகிடுச்சு. பணம் கொடுத்துட்டா, உங்களுக்கு தான் தெரியலையா, கிரெடிட் ஒரு 90 நாள், 3 மாதம், 4 மாதம், 5 மாதம் கழிச்சு தான் பேமெண்ட் கொடுக்கணும். நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப டல் ஆகிடுச்சு. ரொம்ப டல்லாகவும் என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய தொழிலில் ஒரு மனிதனுக்கு தொழில் இறங்கும் போது என்ன ஆகும்? ஒரு ஆணுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. தொழில் இறங்கிருச்சுன்னா வெளியே சொல்லவே முடியாது. தன்னுடைய வேதனையும் தன்னுடைய கஷ்டத்தையும் வெளியே யார்ட்டையுமே சொல்ல முடியாது. மனசு ரொம்ப வேதனையாயிடும், ரொம்ப கஷ்டத்தினுடைய உச்சமாயிடும். அவர் அந்த பாபா கோயிலில் போய் சிவன் கட்டியும் பாபா கட்டியும் வேண்டிக்கிறார். எல்லாம் கூட்டமாக இருக்குது. நான் ஒரு முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை இங்கே வரேன். டெல்லிக்கு பக்கத்தில் தான் என் ஊர். நான் இங்கே வேண்டிக்கிறேன், எனக்கு மாற்றத்தை கொடு அப்படின்னு வேண்டிக்கிறார். எப்போவுமே நம்ம யார்கிட்ட டெஸ்ட் வைப்போம்? கடவுள்கிட்ட தான் டெஸ்ட் வைப்போம். கடவுள் நம்மளை டெஸ்ட் வச்சா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். நாம் தான் கடவுளுக்கு டெஸ்ட் வைப்போம். அப்படி டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ஒரு வாரத்தில் எனக்கு எதாவது மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நான் இங்கே வரேன் அப்படின்னு. அப்போ அவருக்கு ஒரு சின்ன பணம் கைக்கு வருது. ஒரு வாரத்தில் என்ன நடக்குது? வேண்டிட்டு போகிறாரு. ரொம்ப நாளாக ஒரு பணம் வராமல் இருந்த பணம் ஒரு 20,000 ரூபா பக்கம் ஒரு பணம் வர வேண்டியது வந்துருச்சு. அவருக்கு ஒரு நம்பிக்கை, பரவாயில்லையே, ரொம்ப நாளாக நமக்கு வரக்கூடிய ஒரு பணம், வர வேண்டிய ஒரு பணம் வராமல் இருந்துச்சு, வந்துருச்சே அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹாப்பி ஆயிட்டார். உடனே அப்போ அடுத்த வாரம் என்ன பண்ணுவார்? போவோம், ஆல்ரெடி 20,000 வந்துருச்சு, மறுபடி போவோம் அப்படின்னு அப்படி திருப்பி கொடுவீங்க சொல்கிறேன். போதும். அப்போ அவருக்கு வராத பணம் வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அப்போ அடுத்த வாரம் என்ன பண்ணுறாரு? உடனே கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிடறார். அடுத்த வாரம் வந்த உடனே அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு 32,000 ரூபா பணம் வராமல் இருந்துச்சு. 32,000 ரூபா பணமும் வந்துருச்சு. முதல் வாரம் 20,000 வந்துருச்சு, 2வது வாரம் 32,000 வந்துருச்சு. சூப்பர். இப்படியே வாரம் அவருடைய நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அப்போ டக்குன்னு நம்பிக்கை எங்கே போகும்?
அந்த சிவனும் பாபாவும் இருக்கிற அந்த ஆலயத்து மேலே போகும். அந்த கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் வரார். நீங்கள் என்னங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. நான் இந்த மாதிரி ஹோல்சேல் ஷூ வியாபாரம், செப்பல் வியாபாரம், போய் கடைக்கு போடுறதுங்க அப்படின்னு. இதில் என்ன லாபம் வருது அப்படின்னு. நான் ஒரு தொழில் சொல்கிறேன், என் தொழிலை நீங்கள் கூட மட்டும் நில்லுங்க, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பாபா கோயிலில் கேட்டதுனால இவருக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பாபாவே நம்மளை இந்த தொழில் பண்ண சொல்கிறாருன்னு ஆயிடுச்சு. நமக்கு நிறைய பேருக்கு அப்படி தானே தோணும். சரிங்க, ஓகே, கோயிலில் கேட்குறீங்க, பண்ணிடலாம் அப்படின்னு பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ணுறாங்க, நான் எந்திரிச்சா தான் நீங்கள் எந்திரிப்பீங்க, வேறு வழி இல்லை. உடனே ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுறார், அக்ரிமெண்ட்லாம் போட்டு, என்ன ஆனாலும் லாபமானாலும் நஷ்டமாக இருந்தாலும் பாதி பாதி, ஆனால் நீங்கள் வேலை பார்க்கணும், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டாங்க. தொழில் ஆரம்பித்து 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு போகுது. இவர் வாரம் அந்த பாபா கோயிலுக்கும் சிவனையும் கும்பிடுறது மட்டும் விடலை. திடீர்னு பைக் வாங்கிட்டாரு, கார் வாங்கிட்டாரு, வீடெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. எப்படி இருக்கும்? திடீர்னு பணம்லாம் வந்தா, டேடா சூப்பரா, நம்ம காட்டில் ராஜாடா வர ஆரம்பிச்சிச்சு. 1 வருஷம் நல்லா போச்சு, 1 வருஷம் டாப். ஆனால் அப்படியே பொருளுது. 1 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய இடத்துல போய் இவங்களுக்கு பணம் போய் மாட்டிக்குது. பெரிய லாஸ். நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தவர் சொப்பல் வியாபாரம், ஷூ வியாபாரத்தை விட்டுட்டு இதுக்கு போனார். லாபம் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய லாஸ் வந்தால் என்ன ஆகும்? ஐயோ, துண்டை காணோம், துணியை காணன்னு, எப்படா இதில் தப்பிக்கிறதுன்னு தூக்கம் வருமா? சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். மைண்டு முழுக்க எதில் ஓடிகிட்டே இருக்கும்? போயிட்டே இருக்கும். யார் மேலே இப்போ கொடுத்த வரைக்கும் நன்றி சொன்னவர் இப்போ திடீர்னு பிடுங்கிட்டாரே அப்படின்ட்டு போய் யாரை திட்டுறாரு? நம்ம கொடுத்தா தானே வாழ்த்துவான், கொடுக்கலன்னா நம்ம போய் திட்டுவோமே பாபாவை. எங்க கீர்த்தனா? ஆமாம் தானம்மா. அது மாதிரி திட்டுறாங்க. இந்த மக்களுடைய அறியாமை, பிரம்மம் ஒக்கட்டேங்கிறது தெரியல. லாபம் வருகிறது என்றால் நஷ்டம் என்று ஒன்று இருக்குமா இல்லையா? பாபா அவங்கள கூட்டுக்கு பிஸ்னஸில் போக சொன்னாரா? இல்லையே. உட்கார இல்லையே, இவர் தானே எடுத்து பண்ணாரு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் பாபா, ஏன் சிவபெருமானே இவ்வளோ நம்பிக்கையோட என்னை தூக்கி விட்டுட்டு 1 வருஷம் கழிச்சு இப்படி கழட்டி விட்டுட்டீங்களே, இது நியாயமா? இது அடுக்குமா? பாபாவை புகழ்ந்த வாய் என்ன பண்ணிச்சான்? இருக்கும் நெருக்கடி. 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 4 மாதம், 5 மாதம், 6 மாதம், 7 மாதம் ஆச்சுன்னா பிடிச்சி ஒன்றும் இல்லை, வயிற்றுல ஈர துணி கட்டிக்கிற அளவுக்கு நிலைமை. என்ன ஆகும்? கோவம் உச்சத்தில் வரும்போது திருப்பி, ஏன்னா இவர் தானே கேட்க மாட்டார், இவர் தான் நேரில் வரமாட்டார்ல, ஃபோட்டோவில் மட்டும் தானே இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவார் சிரிச்ச முகத்தோட. நம்ம என்ன பண்ணுவோம்? இஷ்டத்துக்கு திட்டுறது. அறியாமை. என்னது? அறியாமை. முட்டாள்னு சொல்லுவோம், அது பேர் இன்னொன்று கூட முட்டாள். முட்டாள் என்ன பண்ணுவாங்களாம்? தெரியாமல் பேசுவாங்களாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குடும்பமே வீட்டை விட்டு போகக்கூடிய நிலைமை. பார்ட்னரும் அவரும் சொல்லிட்டார், நாம் இனிமேல் வாழ முடியாது. நாம் இனிமே வாழ முடியாது, எங்கேயாவது போயிடலாம். மனைவி எப்படி திட்டுவாங்க அப்படி கற்பனை மட்டும் பண்ணி பாருங்க. ஆண்கள் மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க, பெண்கள்லாம் இல்லை, சொல்ல மாட்டேன். ஆண்கள் மட்டும் சற்று கற்பனை பண்ணிக்கோங்க. வீட்டை விட்டு கிளம்பக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா ஆண்களுடைய மனசு எப்படி இருக்கும்? ஒரு ஆம்பளையோட மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும்.
ஒரு பாட்டு இருக்கு, ஆறும் அதுவும் ஆழம் இல்லை, அது சேரும் கடலும் ஆழம் இல்லை, ஆழம் ஏது ஐயா அந்த பொம்பளை மனசுதாயா. ஏன்னா ஆண்களுக்கு ஆழமே இல்லை, சமமா தான் இருக்கிறாங்க. கைத்தட்ட 4 ஆண்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம். பரவாயில்ல தாத்தா, நீங்க கூட தட்டிட்டீங்க தாத்தா. நான் அவ்வா முன்னால பயப்படுவீங்கன்னு நினைச்சேன். நல்ல திட்டு, வீட்டில் செம்ம திட்டு. வீட்லையும் திட்டின உடனே அவருக்கு என்ன டென்ஷன் ஆகுதுன்னா, நிறைய ஆண்கள் வீட்டில் பொண்டாட்டி திட்டினா, அம்மா திட்டினா, மகள் திட்டினா அழுக எப்படி தெரியுமா அழுவாங்க? ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு தேம்பி தேம்பி அழுவாங்க. நம்ம மொட்டை மாடியில் போய் தம்மு போட்டுட்டு அழுவாங்க. ரொம்ப முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு மைண்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, அதனால் ஏதாவது குடிச்சிக்கிட்டே நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு மைண்டு அதுக்கு போயிடுவாங்க. நல்ல வேளை அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. அவருக்கு கெட்ட பழக்கம் இல்லை, நல்ல பையன். மனைவி திட்டுறாங்க, மகள் திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்க, சுற்றி இருக்கிறவங்க திட்டுறாங்க, எல்லாம் திட்டுறாங்க. கொடுக்குற வரைக்கும் நல்லவர். கொடுக்காதனால அவர் என்னாச்சு, உங்களுக்கு வேறு வேலை பார்க்க தெரியலையா, அதை பண்ண தெரியலையா, இதை பண்ண தெரியலையா? ஆண்கள்லாம் இது புரிஞ்சுக்கணும். உங்கள் பக்கம் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். என்னை கொடுத்துக்கிட்டே இருந்தவர், வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தவர். அவங்கள தப்பு சொல்லக்கூடாது, அந்த இல்லத்தரசிகளை தப்பு சொல்லக்கூடாது. அவங்க நிலைமை, அவங்க வீட்டை பார்த்து, இல்லத்துக்கே அரசி, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் ராத்திரி 12 மணிக்கு போகிறார். வியாழக்கிழமை 12 மணிக்கு, அதாவது விடிஞ்சா வெள்ளிக்கிழமை போய் அந்த சிவனும் பாபாவும் இருக்கிற இடத்துல போய் அழுகிறார். வாசல் நின்று, கோயில் மூடிதான் இருக்கும், வாசல் நின்று அழுகிறார். பிரசாதம் அங்கே இருக்கட்டும், ஓன்னு அழுகிறார். அழுகைன்னா சாதாரண அழுகல்ல, பயங்கரமான அழுகை. தேம்பி தேம்பி அழுகிறார். நான் யார்கிட்ட போய் அழுவேன்? மனைவியும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், மகள் புரிஞ்சிக்க மாட்டேங்க, யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பணம் 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே வெளியே, என்னை வந்து இப்படி திட்டாங்களே வெளியே, என்னுடைய உண்மையான மனசை யாரும் புரிஞ்சிக்கல. அழுகிறார். நீ உண்மையானுமே தெய்வம்னு இருந்தா, பாபா நீ உண்மையானுமே சாமியா இருந்தா, சிவபெருமானே நீ இங்க இருக்கிற சிவ சத்தியம்னா என் கடனை மட்டும் அடைச்சு விடு, நான் எப்படியாவது வாழ்ந்துக்கிறேன். அன்று இரவு அவருக்கு ஒரு கனவு வருது. நம்ம ரொம்ப பிரச்சனையில் இருந்தால் பல சமயம் கனவுல வந்து பதில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மையான பக்தர்களுக்கு, உண்மையான பாபாவுடைய பக்தர்களுக்கு, உண்மையா சிவத்தை வணங்குறவங்களுக்கு, உண்மையா விஷ்ணுவை வணங்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி ரூபமே இல்லைனாலும் கனவு மூலமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி வந்து ஒரு கனவுல வந்து ஒரு சொல்றார், இப்படி ஒரு கோவில் இருக்கு, இந்த கோயிலுக்கு போயிரு, இந்த கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாம அந்த ஊர்லயே நீ செட்டில் ஆயிடு. என்ன சொல்றார் பாபா? அந்த ஊர்லயே நீ செட்டில் ஆயிடு. அந்த ஊர் பேர் சொல்றாரு, அந்த கோயில் பேர் சொல்றாரு, அந்த கோயிலில் போய் இந்த 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 சாமியை இந்த நேரத்தில் போய் வணங்கணும்னு சொல்றாரு. எல்லாம் அந்த கனவுல சொல்றார். கனவுல எப்படி வர்றாரு அப்படின்னா, பாபா சிவன் வேடத்தில் வந்து சொல்றார். பாபா சிவன் வேடத்தில் வந்து சொல்றார். சிவனாகவும் சொல்றாரு, பாபாவாகவும் சொல்றார். அவர் தானே சிவன், அவர் தானே பிரம்மா, அவர் தானே விஷ்ணு. இப்போ கனவுல வந்து சொன்ன உடனே கனவு கலையுது. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு கனவு பாசிட்டிவாக வருது, வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டப்புன்னு ஏந்திரிச்சிருவீங்க. நமக்கு மறக்காது. சுவாமி ரொம்ப தத்ரூபமாக வந்தால் நமக்கு மறக்குமா? மறக்கவே மறக்காது. கெட்ட கனவே மறக்க மாட்டேங்குது. அப்போ நல்ல கனவு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வந்து சொல்லிட்டார், இந்த கோவிலுக்கு இந்த ஊருக்கு போக இங்கே செட்டில் ஆயிடு.
அந்த கோவில்ல போய் அந்த ஊரை நீ செட்டில் ஆக, அந்த ஊருக்கு நீ போயிட்டீன்னா வாழ்க்கை மாற்றம். அப்படி என்னையா ஒரு கோவில்? கனவுல அதையும் சொல்றார். இந்த உலகத்திலேயே இருக்கிற எல்லா சிவாலயங்களிலும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற இந்த சிவாலயத்தை நம்பி நீ போனீனா நீ எதிர்பார்க்காத திருப்புமுனை கட்டாயம் உனக்கு ஈசன் கொடுப்பான். இது நான் சாய் சொல்றேன் அப்படிங்கிறார். உடனே அவங்க என்ன பண்றாங்க, குடும்பத்தோட அந்த ஊரை சர்ச் பண்றாங்க. அந்த ஊரெல்லாம் எந்த ஊர், எந்த இடம் எல்லாம் சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணிட்டு பொட்டி படைக்கையோட டெல்லிக்கு பக்கத்தில் இந்த ஊர்ல இருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போறாங்க. பாசியும் தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்குவாங்க. பாசு தெரியாது, ஒன்றும் தெரியாது. நேராக கிளம்பி அந்த ஊரில் வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு முதல்ல என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் குடும்பத்தோடு தங்குறாங்க. முதல்ல அந்த கோயில் எங்கன்னு கண்டுபிடிப்பான். நேராக அந்த கோயிலுக்கு போகிறாங்க. எல்லாரும் குளிச்சுட்டு, குடும்பத்தில் எல்லாரும் குளிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய வரலாறு எல்லாம் கேட்கிறாங்க. இந்த கோவில் என்ன என்ன ஏதுன்னு விவரங்கள்லாம் கேட்கிறாங்க. அப்பதான் சொன்னாங்க, பிரம்மம் ஒண்ணுதான். இங்க இருக்கிற நீங்க வந்திருக்கிற சிவ ஆலயத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? நீங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த சிவாலயத்துக்கு வந்தா நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நமக்கு தான் நம்பிக்கை வராதே. நம்ம தான் அடிபட்டு சின்னப்பட்டு சிக்கி சீரழிஞ்சு போய் உட்காந்துருக்கிறோமே. அது குடும்பத்தோடலாம் வந்திருக்கிறோம். சுவாமியை பார்த்தாச்சு, மனமுருகி கும்பிட்டாச்சு, வணங்கியாச்சு. தொடர்ச்சியாக அவர்கள் 48 நாள் தொடர்ச்சி அந்த கோயிலுக்கு வராங்க. அந்த 48 நாளுக்குள்ள கொஞ்சோண்டு பணத்தை எடுத்து, ஏன்னா ஊரை விட்டு ஊர் வந்தா என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வித்து கித்து அதுக்குள்ள ஒரு வாடகை வீட்டை பிடிச்சிட்டாங்க. அங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், என்ன தொழில் ஆரம்பிக்கலாம்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு தொழிலும் ஆரம்பிக்கிறாங்க. மெதுவா ஒரு 6 மாசத்துக்கு தேவையான இருப்பை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு தொழில் ஆரம்பிச்சு நம்ம ரன் பண்ண ஆரம்பிச்சிடணும். தொழில் ஆரம்பிச்சுட்டாங்க. மெதுவா அந்த தொழில் நடக்குது. ஆனா அந்த சிவாலயத்துக்கு மட்டும் போறதை அவங்க நிறுத்தல. பிரதோஷத்துக்கு போறாங்க, பௌர்ணமிக்கு போறாங்க, அமாவாசைக்கு போறாங்க, திங்கக்கிழமை போறாங்க, நினைச்சா போறாங்க, வந்தா போறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டா ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா கடனையும் அடைச்சிட்டாங்க. சத்தியம். அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. பின்னால் அவங்க ஃபிளாஷ்பேக்கை திருப்பி பார்க்குறாங்க. அது எப்படா ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளோ பெரிய கடனை நான் அடைச்சேன். சத்தியமா நம்ம இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுப்பா. சூப்பர் ஊர், இந்த ஊர்ல பிறக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்கய்யா அப்படின்னு அவங்களே பேசிக்கிறாங்க. பரவாயில்ல, நாங்க அங்க டெல்லிக்கு பக்கத்துல எங்க ஒரு ஊர்ல இருந்து நாங்க அங்க இருக்கிற சிவனும் அங்க இருக்கிற பாபாவும் கனவுல வந்து என்கிட்ட சொன்னதுனால நான் இங்க ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு கடனை ஒரு வருஷத்துல அடைச்சிட்டேன். இன்னைக்கு சந்தோஷமா கையில பணம் வந்துட்டே இருக்கு. தொழில் அமைஞ்சுடுத்து, தொழில் அமைஞ்சுடுத்து, தொழில் அமைஞ்சுடுத்து. ரெண்டாவது வருஷம் வீடு வாங்குறாங்க. முதல் வருஷத்தை கடன் அடைக்கிறாங்க. புரிஞ்சவங்க மட்டும் இதை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வருஷம் வீடு வாங்குறாங்க. மூணாவது வருஷம் 3 கார் வாங்குறாங்க. அவங்க அங்கிருந்து இங்க வந்து திட்டத்தட்ட 23 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? 23 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சொத்தை சேர்த்திட்டாங்க.
இப்போ நமக்கு கூட ஒரு ஆசை வருது, அது எந்த ஊரியா, என்ன கோயிலையா சொல்லுங்க, நாங்கள் கூட ஒரு வருஷத்துல போய் எங்கள் கடன்லாம் அடைச்சிட்டு நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம். இறைவன் எவ்வளவு மிகப்பெரியவன் தெரியுமா? பல சமயங்கள்ல நம்ம அருமை நமக்கே தெரியறதில்லை. கனவுல வந்து சுவாமி சொன்ன கோயில் எது தெரியுமா? நம் சேலம் சுகவனேஸ்வரர் ஆலயம். சேலம் சுகவனேஸ்வரர் ஆலயம். இன்னைக்கு அவங்க சூப்பரா இருக்காங்க. கதை சின்ன கதை தான், இன்னைக்கு சூப்பரா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு நிமிஷம் கேட்டுக்குவோம், நம்ம இந்த சுகவனேஸ்வரரை அதிகபட்சம் சேலத்துல பிறந்து எத்தனை முறை பார்த்துருப்போம் நீங்க நினைக்கிறீங்க? வருஷத்துக்கு ஒரு 5 முறை பார்த்த பெரிய விஷயம். கரெக்டா இல்லையா? முதல்ல சேலம் சுகவனேஸ்வரர் ஆலயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா கதை? நாங்க சிவன் கோயிலுக்கு போறோங்க, சுகவனேஸ்வரர் ஆலயத்துக்கு போறோம், ஆனா அந்த அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதுங்க. சரி, பிரம்ம மோக்கட்டே ரொம்ப முக்கியமான பிரம்ம ரகசியத்தை கொண்டு வந்தது யாரு? அப்புறம் சரி, வேதங்கள் எத்தனை? 4 வேதம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த வேதமெல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தது, ஒரு காலத்தில் எல்லாம் கலவையாக இருந்தது. வேதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், இந்த 4 வேதமும் ஒன்றாவே இருந்துச்சு. இதை பிரிக்கிறார் யாரு? வேதவியாசர் பிரிக்கிறார். 4 வேதத்தையும் பிரிச்சுட்டார். உங்களுக்கு அப்படி சொன்னா புரியாது, இப்படி சொன்னா புரியும் நான் நினைக்கிறேன். அஞ்சரை பெட்டின்னு ஒன்று வச்சிருக்கீங்களா? அஞ்சரை பெட்டியில் என்னெல்லாம் இருக்கும்? கடுகு. பெண்கள் சொல்லிட்டான், டாடி உங்களுக்கு பழக்கம் எனக்கு தெரியும், பேசாம இருக்கேன். கழுகு சொல்லுமா? இதெல்லாம் வேதங்களா வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு காலத்துல ஒண்ணா இருந்துச்சு. ஒரு காலத்துல கடுகு சீரகம் எல்லாம் தனித்தனியா பொறுக்க முடியாதுல்ல, அதனாலதான் அஞ்சரை பட்டின்னு வச்சு தனித்தனியா. அதனாலதான் வேதங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தது. அது 4 வேதங்களா? வேதவியாசர் புரிஞ்சவங்க அப்ப இந்த 4 வேதங்களை அழகா பிரிச்சு கொடுத்த உடனே ஆசீர்வாதிக்கிறாங்க. யாரு? சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் ஆசீர்வதிக்கிறாங்க. யார? வேதவியாசரை. உனக்கு ஆசீர்வாதம். 4 வேதங்களை பிரிச்சுட்டேயா, சூப்பர்யான்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அப்போ வேதவியாசருக்கு ஒரு ஆசை, நான் இவ்வளவு ஞானத்தோட இவ்வளவு ஒரு அற்புதத்தை எனக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த விஷ்ணு பகவானை பார்த்து கேட்கிறாரு, விஷ்ணு பகவானே எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், அந்த குழந்தை உங்கள் ஆசீர்வாதத்தால் ஞானம் பெற்ற குழந்தையாக பிறக்க வேண்டும், அதற்கு உதவி செய்யுங்க. இந்த கதையை நல்லா கேட்டுக்கணுங்க, மறுபடியும் வராது. ஒன்ஸ் மோர் கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டேன். உடனே விஷ்ணு பகவான் சொல்றாரு, இந்த நேரத்துல, இந்த சமயத்துல, இந்த இடத்துல, இந்த கூடத்துல, இந்த இடத்துல இந்த பெண்ணோட நீ கூடுனா அந்த சமயம் நானே வருவேன். இவர் தான் ஒரு பெரிய ரிஷி, முனியாச்சே, ரிஷி பரம்பரையாச்சே. அவர் சொல்லிட்டார் ஒரு டைம், விஷ்ணு பகவான் டைம் குறிச்சு கொடுத்துட்டார். இந்த நேரத்தில், இந்த சமயத்தில், இந்த நொடியில ஒன்று சேர வேண்டும். கொஞ்சம் அப்படி தள்ளி வந்துரு ப்ளீஸ். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வழி விடுங்களேன் எல்லாத்துக்கும்.
இப்போ விஷ்ணு டைம் குறித்து இல்லதரை தயவு செய்து நீங்களே பேசலாமா? விஷ்ணு பகவான் குறித்து கொடுத்துட்டார் வேதவியாசர்கிட்ட, இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் இப்படி நீ ஒன்றா இருக்கணும், இப்படி ஒன்றா இருந்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை என்னுடைய ரூபமாகவே இருக்கும் அப்படின்ட்டார் விஷ்ணு பகவான். ஏன்னா இந்த கோயில் நீங்கள் உருவானதுனால அந்த மூல ரகசியம் தெரிஞ்சுக்கணும். இவர் தான் வேதவியாசராச்சே, எல்லாமே தெரியும், இவருக்கு எல்லாமே தெரியும். இந்த யார் மூலியமா குழந்தை பெற்றுக்கிறது தான் தெரியல. நாடா டைம் சேர சொல்லிவிட்டாரு, நம்ம யார் மூலியமாட குழந்தை பெற்றுக்கிறது? ஒரு தேவ கன்னிகை மேலே இருக்காங்க, கிளி வடிவத்தில் இருக்காங்க. தேவ கன்னிகை கிளி வடிவத்தில் இருக்கிறாங்க. இவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இது கன்னிகை அப்படின்ட்டு. உடனே இவர் கேட்குறார், நான் விஷ்ணு பகவான்கிட்ட கேட்டேன், இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் ஒரு குழந்தை பிறக்கணும், நீ எனக்கு சம்மதம் தெரிவிப்பாயா? உடனே அந்த தேவகன்னிகை என்ன சொல்கிறாங்க, ஓகே ரைட், ஆனால் ஒரு கண்டிஷன். சரி சொல்லுமா, என்னம்மா? எனக்கும் உங்களுக்கும் பிறக்கின்ற அந்த குழந்தை உடம்பெல்லாம் உங்களுதான் இருக்கட்டும், முகம் மட்டும் என்னோடதான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. உடம்பெல்லாம் உங்களுதான் இருக்கட்டும், முகம் மட்டும் என்னதான் இருக்கட்டும். உடனே அப்படியே வரத்தை கொடுத்தா, ஓகே அப்படியே இருக்கட்டும். இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பரிச தீட்சையிலேயே விஷ்ணு சொன்ன நேரத்தில் இதாகிடுது. கருவுற்ற உடனே குழந்தை சுக பிரம்ம ரிஷி பிறக்கிறார். சுக பிரம்ம ரிஷி பிறக்கிறார். ஆனா மற்ற குழந்தைங்க மாதிரிலாம் இல்லை, அவர் பிறப்பதற்கே 12 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? அவர் யாரால வெளியே வந்தார் தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மாவால வெளியே வந்தார். ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. பிறக்கும் போதே பிரம்ம ஞானத்தோட பிறக்கிறாரியா. பிறந்தா இப்படி ஒரு புள்ள பிறக்கணும், பிறக்கும் போதே பிரம்ம. வேதவியாசருக்கு ஒரு புள்ள பிறக்கிறதா சும்மாவா? அவரே வேதவியாசர், அவருக்கு ஒரு புள்ளனா எப்படி இருக்கும்? அது விஷ்ணுனுடைய முழு அம்சம், விஷ்ணுனுடைய முழு அம்சம். அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பார், பவர் எப்படி இருக்கும். 12 வருஷம் கழிச்சு தான் பிறக்கிறார். அதுக்கப்புறம் அந்த தேவகன்னிகை போயிடுறாங்க. இவர் எல்லா இதுவும் சொல்லி கொடுத்து வளர்த்துறார். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் இன்னும் ஞானம் வேணும்னு ஜனக மகாராஜா கிட்டையும் அனுப்புகிறார். நான் ஷார்ட்டாக கதையை சொல்கிறேன், நேரம் இல்லாதனால. இன்னும் ஞானம் அதிகமாகணும்னு சொல்லிட்டு அவர் எங்கே போய் விடுறாரு? ஜனக மகாராஜா கிட்ட போய் விடுறார். சரி, இந்த சுக பிரம்ம ரிஷி யார் அப்படின்னா, குபேரனுக்கு படியளக்கும் சக்தி இவருக்கு உண்டு. திருப்பதி ஏழுமலையான் வட்டி கட்டிட்டு இருக்கிறாரா? யார்கிட்ட கடன் வாங்கினாரு? அந்த குபேரனே ஓகே பண்ணி பணம் கொடுத்ததுக்கு காரணமே இந்த சுகபிரம்ம ரிஷி தான். அவருக்கு ஓகே பண்ணும்போது நமக்கு ஓகே பண்ண மாட்டாரா? அவரை வேண்டுனா? இந்த சுகபிரம்ம ரிஷி பிறக்குதுலே பிரம்மத்தின் ஞானத்தோட பிறந்ததுனால நீங்க என்ன கேட்டாலும் அந்த வரத்தை கொடுப்பதற்கு அவர் தயாரா இருக்கிறார். நீங்க என்ன கேட்டாலும், சுவாமி என்ன கேட்டாலும் அந்த வரத்தை கொடுக்க தயாரா இருக்கிறார். ஆனா இங்க இந்த இடத்துல நீங்க எல்லோரும் போய் சிவனை பார்க்குறீங்களே, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சிவபெருமான உள்ள மூலவரை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கார் பார்க்க? நல்லா சாஞ்ச மாதிரி இருப்பார் கொஞ்சம். ஆனால் உண்மையில் அந்த சிவலிங்கம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு புத்துக்குள்ள இருந்தது. சிவலிங்கம் புத்துக்குள்ள இருந்தது. சுகவனம், சுகர் அப்படின்னா கிளி,
கிளியோட வனம். அந்த இடம் முழுக்க கிளி கூட்டமா இருக்கும். புத்துக்குள்ள இந்த கிளிங்கள்லாம் என்ன பண்ணுமா, பூவு பழங்கள்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்குமா. கிளிப்பிள்ளை சொன்னதை சொல்லும்ல, நமசிவாய 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 அப்படி சொல்லுமா. நமசிவாய 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 அப்படி சொல்லுமா. வஜ்ரகாந்தன் ஒரு வேடன் எல்லா கிளிகளையும் வேட்டையாட வந்துட்டான். வஜ்ரகாந்தன் ஒருத்தன் எல்லா கிளியும். இந்த வஜ்ரகாந்தன்கிறவன் என்ன பண்றான், எல்லா கிளியும் சாகடிக்கிறான். எல்லா கிளியும் பயந்துட்டு என்ன போகுது, அந்த புத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. என்னடா அது எல்லாம் புத்துக்குள்ள போதேன்னு சொல்லிட்டு அவன் வில்லு எடுத்து என்ன பண்றான், அந்த இதை எடுத்து கம்பு இதை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறான், உடைக்கிறான். உள்ள இருக்கிற கிளியெல்லாம் பீச்சு சாவடிக்கிறான். நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் இந்த கதை. சுகபிரம ரிஷி தன்னுடைய சாப விமோசனத்துக்காக அங்க இருந்தார் கிளி வடிவத்தில். அப்ப என்ன பண்றாருன்னா, அவன் ஈட்டியை வச்சு இப்படி குத்துறான், அந்த இதை வச்சு அம்பை வச்சு இப்படி குத்துறான். எல்லா கிளியும் நசுங்கி சாவுது, ரத்தம் வெள்ளம் அப்படியே புத்துக்குள்ள இருந்து ரத்தம் பொழைச்சு பொழைச்சு பொழைச்சுக்கணும் வரும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, நூற்றுக்கணக்கான கிளிகள். இந்த கிளி சிவன் மீது அதீதமான பக்தி. யாரு, நம்ம சுகபிரம ரிஷி. அந்த அந்த கதையை நான் போல, அந்த கதைக்கு போனால் உங்களுக்கு 2 மணி நேரம் ஆகும், நைட்டு 12 மணிக்கு தான் அனுப்புவேன். அதனால் அது நான் போல, அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இவர் தன்னுடைய சாப விமோசனத்திற்காக இவர் கிளி வேடம் விட்டு சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கிளியோட சேர்ந்து என்ன பண்ணுறாரு, இவர் மலர் போடுறது பூ போடுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தவர். இப்போ வேடம் வந்து தாக்குறான். ஐயோ கிளிங்கெல்லாம் சாவுறாங்கன்னு இவரும் உள்ளே போய் சிவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்ட்டு தன்னுடைய 2 ரெக்கை என்ன பண்ணுறாரு, அப்படியே மேலே பிடிச்சிக்கிட்டு இப்படி தலையோடு நிற்கிறார். என்ன பண்றான், அந்த வஜ்ரகாண்டன் வச்சு நசக்குன்னு நத்திடுறான். அந்த கிளி வடிவத்தில் இந்த சுகபிரம ரிஷி இறந்துடுறார். அந்த குத்துல சிவபெருமானுடைய இந்த இடத்துல மேலே, இந்த லிங்கத்தினுடைய மேலே நெத்தியில உங்க கணக்கில் வச்சுக்கலாம், வச்சு அடிச்சதுல அப்படியே கொப்பளிச்சுட்டு ரத்தம் அதிகமாக இருந்துருச்சு. என்னடா அது கல் மாதிரி இடிக்குதுன்னு பார்த்து அவன் இன்னும் உடைச்சு பார்த்தா சிவலிங்கம். அந்த வஜ்ரகாண்டன் என்ன பண்ணிட்டான், ஐயோ சுவாமி, சுவாமியினுடைய நெத்திலேருந்து ரத்தமா வருது. கண்ணு போனதுலேருந்து கண்ணப்ப நாயனாயர் கொடுத்ததை பார்த்துருக்கோம். ஆனா தன்னுடைய அந்த 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 வில்லால அந்த கவனை அந்த அம்பால அடிச்சதுல சிவனுடைய நெத்திலேருந்து ரத்தம் பீறிட்டு வருது. இன்னைக்கும் நீங்கள் சுகவனேஸ்வரர் ஆலயம் போனீங்கன்னா இந்த இடத்துல அடிபட்டிருக்கிற இடத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவர் சாப விமோசனம் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் வந்து அது விமோசனம் கிடைச்சி அதுக்கப்புறம் வந்து அவருக்கு மாற்றம், அது வேற விஷயம். சரி, இங்க இருக்கிற சுகபிரம ரிஷி நீங்க வணங்கினா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எப்படி எங்கேயோ பணம் இல்லாமல் தவிச்சு இந்த இடத்திற்கு வந்து அவங்க ஒரு தொழில் செய்து அவங்க வாழ்க்கையில மாற்றம் வந்ததோ, சுவாமி சொல்றார், சுகபிரம ரிஷி என்பவர் என்னுடைய நெற்றிக் கண் அப்படிங்கிறார். சுவாமி என்ன சொல்றார், சுகபிரம ரிஷி என்னுடைய நெற்றிக் கண். சுகபிரம ரிஷி இன்னொரு மிகப்பெரிய ரகசியத்தை பண்ணியிருக்கிறார். என்ன தெரியுமா, திருமாலுடைய மனைவிக்கு மகாலட்சுமிக்கு பணம் வரத்துக்கான விஷயத்தையே இவர் தான் பண்ணியிருக்கிறார். புரியலையா? நல்லா புரிஞ்சா யோசிங்க. அந்த தேவ ரகசியத்தை செய்திருக்கிறார். நீங்கள் நேரா சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சொர்ணாம்பிகை தாயார் இருப்பாங்க. வலது பக்கம் உள்ள என்ட்ரன்ஸ் பண்ண வலது பக்கம் சொர்ணாம்பிகை தாயார். அவங்க யாருன்னு தெரியுமா? முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 18 சித்தர்களுக்கு தங்கத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்த இடம் அது. காஞ்சனமலைன்னு இருந்துச்சு. காஞ்சனமலை தான் நீ கஞ்சமலைன்னு சொல்றாங்க. அந்த காஞ்சனமலை அப்படின்னா தங்கமலை. அந்த தங்கமலையை
உருவாக்குவதற்கு பயிற்சி கொடுத்தது யாரு? நம்ம சேலத்தில் இருக்கிற சொர்ணாம்பிகை தாயார். இன்னைக்கும் அந்த சொர்ணாம்பிகை தாயாருடைய அடியில பாதாளத்துல பல விஷயம் இருக்கு. அந்த அம்மாவை பார்க்கறதே தங்கம் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு சமம். உள்ள சிவன் அப்படி இருக்கிறாரா? தாயாரை பார்த்துட்டு தான் எப்பவுமே அம்மாவை பார்த்துட்டு சிவனை பார்க்கறதுல ஒரு விசேஷம் இருக்கு. ஓ, நீ அம்மாவை பார்த்துட்டு வரியா? அப்போ ரைட், உனக்கு அப்ளிகேஷன் ஓகே, சாங்ஷன். நீங்கள் நல்லா பாருங்க, பெரிய பெரிய ஆஃபீஸர் வீட்டில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மனைவி அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் காய்கறி இந்த படம் பார்த்துருப்பீங்க, இந்தியன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கமலஹாசன் என்ன பண்ணுவார்? எல்லா வேலையும் பாவாடை நாடாலேருந்து எல்லா வேலையும் துவைச்சு கொடுக்குறது, அயன் பண்ணுறது எல்லாம் பண்ணுவார். எதுக்காக? இவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா அங்கே பேப்பர் சைன் ஆகிடும். அப்போ அப்புறம் அவங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருது. அதே மாதிரி தான் சொர்ணாம்பிகை தாயாரை போய் பார்த்துட்டு, அம்மா நான் உள்ளே போய் அப்பனை பார்க்குறேன், அப்பனை பார்க்கறதுனால எனக்கு இந்த அப்ளிகேஷன் பண்ணி கொடுமா, நான் உள்ளே போகிறதுக்கு முன்னால் காதில் தயவு செய்து சொல்லிடுமான்னு மனமுருகி, தாயே இந்த ஏழை உன்னிடம் வந்திருக்கிறேன், பணத்திற்கு என்னவென்று செய்வதென்று தெரியவில்லை, ஒரு பொட்டு தங்க வாங்க வக்கு இல்லை, என்ன பண்ணுறது தெரியல, நீ சொர்ணாம்பிகை, மரகதவள்ளி, பச்சை தாய், எல்லா புகழுக்கும் சொந்தக்காரி, நீ 18 சித்தர்களுக்கு சித்தத்தை கற்றுக் கொடுத்த மிகப்பெரியவ, உன் இடத்துல சாதாரண ஒரு குழந்தையா உன் முன்னால் நிற்கிறேன். அவர்கிட்ட வந்து சொல்லி அப்ளிகேஷன் இந்த நம்ம சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் மிகப்பெரிய இன்னொரு ரகசியம் என்னன்னா, எல்லா ஊர்லயும் இல்லாத நவகிரகம் நம்ம ஊர்ல இருக்கு. என்ன சொல்லுங்க? இந்த நவகிரகத்தை யார் சுற்றுகிறார்களோ, இந்த நவகிரகத்தை தொடர்ச்சியாக தினம் விளக்கு போட்டு யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு கட்டாயமாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் உடனே நடந்தே தீரும். மிக முக்கியமாக வேலை இல்லாதவங்களுக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கும் பணப்பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் அந்த நவகிரகத்தை சுற்றினால் உங்களுக்கு நடக்கும். ஏன் அப்படின்னா, ராகுவும் செவ்வாவும் அந்த நவகிரகத்துல மாறி இருக்கிறாங்க. ராகுவும் உங்களுக்கு ராகு தோஷமோ இல்ல செவ்வாய் தோஷமோ இருக்குமாயினும், இல்ல உங்களுக்கு கிரகஸ்தானத்துல ஒரு ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமாயினும், கட்டங்கள் சரியில்லாம போயிருந்தாலும், ஜாதகத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க, இங்க இருக்க ஜோசியர் உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் பெரிய ஜோசியர், அவர்கிட்ட கூட சொல்லிடலாம் இந்த விஷயத்த. ஒரு பெரிய ரகசியத்தை அங்கே உடைச்சு விட்டுக்கிறாங்க. சேலம் சுகவனேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தை யார் தொடர்ச்சியாக சுற்றி குறிப்பாக சனிக்கிழமையில போய் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி மாற்றம் தந்தே தீருவார். இப்படியே நீங்கள் வளம் வரீங்களா உள்ள வரீங்களா? நீங்கள் நல்லா பாருங்கள், சிவன் உள்ளே வந்து கர்ப்பகிரகத்தில் இருக்க சிவன் வரை, இந்த பக்கம் நடராஜர் இருப்பார். இந்த நடராஜருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 4 இருப்பாங்க, இந்த 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அதில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார், அவருடைய நண்பர் ரெட்டை பிள்ளையார். என்கிட்ட கேட்டாங்க ரெட்டை பிள்ளையாரை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு. இங்கே இருக்க ரெட்டை பிள்ளையாருடைய ரகசியம் என்ன தெரியுமா? ஔவையார் வழிபட்ட பிள்ளையார். ஔவையார் வழிபட்ட பிள்ளையார் இங்க 2 இருக்குது. ஆத்து பாலத்துக்கு கீழே உள்ள ஔவையார் வழிபட்ட பாலம் ஒன்று இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு எங்க இருக்குது, எந்த இடத்துல இருக்குது? நீங்களாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க. சேலத்தில் இருக்குங்க, வாசி மகால் பக்கத்தில் அண்டர் கிரவுண்ட்ல இருக்குது ஔவையார் வழிபட்ட அந்த இடம். இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவருடைய நண்பரும் மேல கைலாயத்துக்கு போறதுக்கு வெள்ளை யானையும் வெள்ளை குதிரையும் வந்துருச்சு. சுந்தரமூர்த்தி நாயரும் போயிடுச்சு, அவர் நண்பரும் போறாரு. இந்த அம்மா பூஜை பண்ணிட்டே இருக்கிறாங்க. யாரு? ஔவையாரு.
பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அச்சோ கைலாயத்திற்கு இவங்க போறாங்களே, என்னால போக முடியலையேன்னு அவசரமா பூஜை பண்றாங்க. உடனே பிள்ளையார் சொல்றார், யாரு? நம்ம சுகுணேஸ்வரர் இருக்கிற பிள்ளையார் தான், நம்மால தான். என்ன ஏமி அவசரம், பூஜை முடி, உன்னை கூட்டிட்டு போறேன். பூஜையை முடிக்கிறாங்க, பூஜைய முடிக்கிறாங்க. அப்படியே தும்பிக்கையில வச்சு ஒரு இழு மேல, ஒரு நொடி எங்க இருக்காரு? மேல போய் கைலாயத்தில் யார் இருக்கா? ஔவையார் இருக்கிறாங்க. பின்னால வராங்க இவங்க சுந்தரமூர்த்தி நாயர். இவங்க நாங்கெல்லாம் முன்னால கிளம்பிட்டோம், நீ லேட்டா வந்து வருவேன்னு நாங்கள் நினைச்சிட்டு நாங்கள் ஜாலியாக முன்னால போயிட்டு இருக்கிறோம் கைலாயத்தில் சிவனை பார்க்கறதுக்கு. நீ என்ன உடனே முன்னால் நிற்கிற, எப்படி முடிந்தது? எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? நம்ம சுகுணேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற பிள்ளையாரு. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இப்போ சிவனடியார் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. சிவத்தொண்டர் சொன்ன வார்த்தை எனக்கு, சிவசேவகர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. சேலத்தில் பிறந்தால் முக்தி, சேலத்தில் வாழ்ந்தால் முக்தி, சேலத்தில் செத்தாலே முக்தி. சேலத்தில் பிறந்தால் முக்தி, சேலத்தில் வாழ்ந்தால் முக்தி, சேலத்தில் இறந்தால் முக்தி. சேலம் சுகவனேஸ்வரரை வணங்கினான். நீங்க திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் போறீங்கல்ல, சொல்றேன் கேளுங்க. திருவண்ணாமலைக்கு எதுக்கு கிரிவலம் போறீங்க? நினைத்தாலே முக்தி. அப்புறம் எல்லாரும் போறாங்க, நாங்களும் போறோம், அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியா சுத்தலாம். அப்படியா? சித்தர் 18 சித்தர்கள். அப்புறம் மகான்கள். அப்புறம் காலுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் எல்லாரும் ஆன்மீக தேடலுக்கு நிறைய பேர் அண்ணாமலையாரை நோக்கி போறீங்க. ஆனா நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சிவபெருமான் சொல்றாரு, இந்த புராணத்துல சொல்றாரு, சிவபெருமான் ரகசியத்தை சொல்றாரு. நெற்றிக்கண்ணாக சுகபிரம்மரிசிங்க இருப்பதினால், நெற்றிக்கண்ணாக சுகபிரம்மரிசிங்க இருப்பதினால், நெற்றிக்கண்ணாக சுகபிரம்மரிசிங்க இருப்பதினால், நீங்க ஞானத்தை தேடி போனாலும், செல்வத்தை தேடி போனாலும், எதை தேடி போனாலும், சேலம் சுகபிரம்மரிஷி இருக்கிற இந்த இடத்துல சுகவனேஸ்வரனா இருக்கிற நான் வரத்தை கொடுத்தே தீருவேன். நீங்க அண்ணாமலையாரை போய் இப்ப கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த 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 கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சிலை எவ்வளவு எத்தனை வருஷமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? 4 யுகமாக இருக்கிறது. எத்தனை யுகம்? 4 யுகமாக இருக்கிற சேலம் சுகவனேஸ்வரர் ஆலயம் நம்ம ஊர் கோவில் நினைச்சா எத்தனை யுகம்? முதல் யுகம் என்னது? 2வது யுகம், 3வது யுகம், 4வது யுகம், அட்ராசக்க. இந்த 4 யுகங்களாக சிவபெருமான் அந்த மூலவர் அங்க இருக்கிறார்னா எத்தனை பேர் பூஜாரி பூஜை பண்ணியிருப்பாங்க, எத்தனை பக்தர்கள் வந்திருப்பாங்க, எவ்வளோ பேருக்கு நல்லது நடந்திருக்கும், எத்தனை பேர் பிள்ளையார் கைலாயத்தை தூக்கிட்டு போயிருப்பாரு, எத்தனை ஔவையாருங்களை மாதிரி ஞானத்தை கிடைப்பதற்காக கைலாயத்துக்கு போயிருப்பாங்க, எவ்வளோ ரகசியங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. ஏன் அதெல்லாம் வேணாப்பா, அந்த கோயிலை சுத்தி உள்ள அவ்வளோ தங்கமும் வைரமும் வைடூரியமும் இருக்குப்பா, சத்தியம்பா. உடனே எங்க நைனா நினைக்கிறார், உள்ள தோண்டினா கிடைக்குமே. இங்கேயும் நான் உதாரணம் வச்சிருக்கிறேன், இங்கேயும் வச்சிருக்கேன். செல்லதுரை இங்க ஒரு நிமிஷம் வாங்க. நீங்க கேட்டீங்கல்ல கேள்வி, அந்த கேள்விக்கு செல்லதுரை தான் பதில் கொடுப்பார். வாங்க செல்லதுரை. இவர் வந்து ஒரு 20 வருஷம் இருக்குமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இங்க சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கடை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, பேக் சைடுக்கு இந்த இதில். அப்போ வந்து என்ன வேலை பார்த்தீங்கப்பா? சோஃபா கம்பெனியில் வேலை பார்த்தீங்க. எதுக்காக அங்கே வேலை பார்த்தீங்க? சிவன் கோயிலில் இந்த டிச்சு எல்லாம் அது கீழே
வேலை செஞ்சதுக்கு ஆப்போசிட்டில் வம்சாயிரம். நான் ஒரு 2006 இங்கே சேலத்தில் வேலை பார்த்துருந்த ஒரு சோஃபா கம்பெனியில் நான் வர வழியில் ரோடு பள்ளம், டிச்சி தண்ணி எல்லாம் அந்த ரோட்டில் தான் நிற்கும். மக்கள் அதிகமாக போவாங்க வருவாங்க. அன்னைக்கு நடந்தது என்னென்னா, சுகவனேஸ்வரர் கோயில் சுற்றி இருந்த கடையை வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி உடச்சி மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு போய் எங்கே போடுறதுனே தெரியல. ஆனால் அன்னைக்கு அந்த சாக்கடை இருக்கிற இடத்துக்கு போடணும்னு சொல்லி மண்ணெல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. விடியும் போது மக்கள் எல்லாம் மண்ணை தோண்டிட்டு இருக்காங்க. நானும் வேலைக்கு 7:30 மணிக்கு போகிறப்ப அதை போய் நானும் தான் கிளறி எடுத்ததில் 1800 சேர்ந்த வெள்ளிக்காயின் மொத்தம் 21 காயின் என் கை கட்டிருக்கேன். 21 காயினில் நான் வேலை செஞ்ச இடத்துக்காரைக்கு ஒரு காயின் வாங்கிக்கிட்டாங்க. மீதி 20 காயின் திரும்ப அங்கேயே நம்ம கொண்டு போய் செலுத்திட்டோம். இது வந்து அந்த இடத்துல எவ்வளவோ பணம், அதாவது வெள்ளி காயினாகவே வந்துச்சு. எவ்வளோ பேர் எடுத்தாங்க நமக்கு கணக்கே கிடையாது. ஆனால் 10 மணிக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு நியூஸ் கிடைச்சி அப்படியே சரௌண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பறிமுதல் பண்ணாங்க. மீதி எதுவும் பறிமுதல் பண்ண முடியல. இதில் உதாரணம் என்னென்னா, சிவன் சொத்து குலநாசம் பண்ணாங்க. நான் அவ்வளோ பெரிய வேலை செஞ்சீங்க. குறைஞ்சது வாரத்தில் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா லாபம் மட்டும் பார்க்குறீங்க. இன்னைக்கு அந்த இடத்த விற்றுட்டாங்க, இடமே இல்லை அப்படின்னு வேற ஒருத்தருக்கு இதாகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சுகவனேஸ்வரர் கோயில் அவ்வளோ பெருமை வாய்ந்தது. அந்த காயினெல்லாம் திரும்ப கொண்டு போய் நாங்கள் கோயிலே கொடுத்துட்டோம். எங்கள் சொந்தக்காரர் மச்சனை, இந்த சொத்து வந்து நமக்கு வேணாமா, இது என்றைக்குமே நமக்கு ஆபத்து, சிவன் சொத்து குலநாசம், நமக்கு புண்ணியம் தான் வேணும், சிவனோட சொத்து நமக்கு எப்பயுமே தேவையில்ல, இந்த மண்ணு பூராமே சிவனோட இது வெளியே வந்தது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பாடத்தை காட்டுறதுக்காக கற்றுக்கலாம் எல்லாருமே. இது சொன்னது வந்து தப்பாக போகாதுன்னு சொல்லிட்டு அந்த காயினெல்லாம் திரும்ப கொண்டு போய் அங்கேயே இது பண்ணிட்டாங்க. கேட்ட கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சா? நம்மாலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரா? அப்போ நம்ம ஊர் சேலம். சேலத்தில் பிறந்தாலே முக்தி, சேலத்தில் வாழ்ந்தாலே முக்தி, சேலத்தில் செத்தாலே முக்தி. எங்கே போனா? சேலம் சுகவனேஸ்வரரை போய் பார்த்தா. புரிஞ்சவங்க நான் இங்கே சொல்கிறேன், உலகம் முழுக்க பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி வடக்கு பக்கத்தில் இருந்து சுவாமி கனவுல போய் சொல்லி இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கு நீ போ, உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்னு கனவு மூலியமாக பாபாவும் சிவனும் சொன்னது போல அந்த குடும்பம் இங்கே வந்து ஒரே வருஷத்தில் கடன் அடைச்சி 2 வருஷத்தில் வீடு வாங்கி 3 வருஷத்தில் கார் வாங்கி அதுக்கப்புறம் பல சொத்துக்களை சேர்த்தாங்க. அப்படின்னா அதற்கு காரணம் அவங்களுக்கு சுவாமி கனவு மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, அவனுக்கு சோதனை கொடுத்தாலும் நம்பிக்கை விதைப்பதற்காக, மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நிலையை மாற்றம் செய்து கொள் அப்படிங்கிற எண்ணத்தை உதித்ததுனால அவர்கள் மாற்றம் செய்வதற்காக கிளம்பி இந்த ஊருக்கு நம்பிக்கையோட வந்ததுனால நம்பிக்கையை வச்சதுனால இங்க இருக்கிற கஞ்சமலையிலிருந்து நீங்க திருவண்ணாமலை போங்க, எங்க வேணா போங்க. ஆனா நான் சொல்லட்டுமா, என்னை பொறுத்த வரைக்கும் சேலம் சுகவனேஸ்வரர் ஆலயத்திற்கு ஒரு முறை நீங்க ஆத்மார்த்தமா வேண்டுனீங்கன்னா நீங்க உலகம் முழுக்க இருக்கிற சிவாலயங்கள் போனதுக்கு சமம் சமம் சமம். இப்போ நான் முடிச்சிடறேன். இப்போ இந்த கதையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, பணப்பிரச்சனை இருக்கா, ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா, தயவு செய்து யோசிக்காதீங்க. காலைல ஏஞ்சி நேராக சுகபிரமரிசியை பார்த்துருங்க. நமக்கு பணம் தரவர் யாரு? குபேரன் இல்ல, குபேரனுக்கே படி அளக்கிறவர் யாரு? சுகபிரமரிஷி. அப்ப அவரை நம்ம கைக்குள்ள பிடிச்சிக்கிட்டா இதை யார் நமக்கு வழி காமிச்சது? இன்னைக்கு தை 1, தை பிறந்தால் தை பிறந்தால் தை பிறந்தால் தை பிறந்தால் தை பிறந்தால் இப்போ வழி கிடைச்சிருச்சா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, புத்திசாலித்தனமா எதையுமே யோசிக்காம சரணாகதியோட, சிவனே சிவனே, சேலத்தில் பிறந்த எனக்கு இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் ஒருத்தன் வந்து சொன்னான், குரு சாயிரம் ஒருத்தன் சொன்னான், புத்திக்குள்ள ஏறுற மாதிரி யதார்த்தமா சொன்னான், என் மண்டைக்குள்ள ஏறிடுச்சு. உங்களை வந்து பார்த்தா ஞானமும் கிடைக்கும், ஐஸ்வர்யமும் கிடைக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு.
எல்லாரும் அந்த 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 சிவாலயம் இவ்வளவு பிரசித்தி, அதெல்லாம் சுகவனம், எல்லாமே கிளி கிளி கூட்டம், கிளி இருந்த இடம். அங்க இருக்கிற குளத்தோட பேர் என்ன தெரியுமா? அங்க இருக்க குளத்து பேர் என்ன? நம்ம சுகவனேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் குளத்தோட பேர் என்ன? உடனே மொபைல் போன் எடுத்து பார்க்க கூடாது. என்ன அந்த குளம் பார்த்தீங்களா? எப்படி முழிக்கிறீங்க? நான் சொல்ல மாட்டேன். அமண்டுக தீர்த்தம். என்ன தீர்த்தம்? அமண்டுக தீர்த்தம். அமண்டுக தீர்த்தம் அப்படின்னா தவளை இல்லாத தீர்த்தம். என்ன தீர்த்தம்? ஏன் தவளை இருக்காது? இந்த கதையை எங்களுக்கு இன்னைக்கு நீங்க சொல்லி தான் தெரியும். தவளை வேற இல்லைங்கிற கதையும் இப்பதான் நான் கேள்விப்படுறேன். அது எங்க ஊர் அமுண்டக தீர்த்து குளத்துல தவளையே இருக்க. வேணா போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்காக நாளைக்கு காலையில போய் குரு சாய்ராம் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு போய் உக்காந்துக்கிட்டு தவளை இருக்கா தவளை இருக்கா தவளை, அதுக்காக நீங்களே பிடிச்சிட்டு போய் போட்டீங்கன்னா அவ்வளவுதான், வச்சு செஞ்சிருவார் பாபா உங்களை. பக்கத்து பில்டிங்ல யாரோ வண்டி நிறுத்திருக்கீங்களா? யாருப்பா? பிஸ்கட் போடாதீங்க. நிறைய பேர் பிஸ்கட் போடுறாங்க. பொரி போடுங்க. எப்பவுமே மீன்களுக்கு என்ன போடணும்? பொரி போடணும். தவளையே இல்லாத குளம். ஏன் தவளை இல்லை? டிஸ்டர்ப் பண்ண. முன்னொரு யுகத்துல ஆதிசேஷன், 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் ஒரு திரை வச்சு தான் ஞானத்தை சொல்லி கொடுக்கும்போது அது தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது ஓப்பன் பண்ணதுனால, அதனுடைய மூச்சுக்காட்டு பற்றதுனால, ஆதிசேஷன் யாரு? அந்த நாகத்தினுடைய மூச்சுக்காட்டு பட்ட இடம். அதனால தவளைகள், தவளைக்கு நாகத்துக்கு ஆகுமா? அதனால ஒரு தவளை கூட அங்க இருக்காது. இதான் ரகசியம். ஒரு தவளை கூட இருக்காது. இன்னும் இந்த கோயிலை பற்றி நான் சொல்லணும்னா தனி டிஸ்கஷன் வச்சா மட்டும்தான் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு நான் சில ரகசியம் வச்சுருக்கிறேன். அந்த ரகசியத்துக்கு முன்னால் உங்கள்கிட்ட நான் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். சுகபிரம்ம ரிஷி அப்படிங்கிறவர் பிறக்கும் போதே பிரம்மம் அப்படிங்கிறதால உங்கள் தலையெழுத்தை மாற்றுகின்ற சக்தி பாபா நமக்கு இந்த வழியை காமிச்சதுனால, இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருந்துச்சோ, யாருக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் வந்ததோ, அவங்க ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை மந்திரத்தை கொடுத்தோம். அந்த மந்திரம் ஷிரடி சாய்பாபா சுகபிரம்ம ரிஷி அருளிய அந்த மந்திரம் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு 27 பேர் வந்திருந்தாங்க. அந்த 27 பேர் வந்திருக்காங்களான்னு தெரியல, எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல. அந்த 27 பேருக்கும் சுவாமியினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பாபா எனக்கு உத்தரவு கொடுத்ததுனால இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் உங்கள் வீட்டுக்கு சுகபிரம்ம ரிஷி வரப்போகிறார் பாபாவோட. அதனால் இது உலகம் முழுக்க தெரியப்படுத்தணும். சுகபிரம்ம ரிஷி அப்படிங்கிற ஒரு சேலத்தில் அவர் எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு சொந்தக்காரர். நீங்கள் சுகவனேஸ்வரர் ஆலயம் உள்ளே போனீங்கன்னா நவகிரகத்துக்கு ஏற்ற மாதிரி வியாசர் இருப்பாங்க, ஆமாம், சிவ ஆஞ்சநேயர் இருப்பாங்க, அதுக்கு பக்கத்திலே இருப்பார். கிளி முகம் கொண்ட, போகும்போது தாமரை வாங்கிட்டு போகணும், கொய்யாப்பழம் பழமாக ஒரு கொய்யாப்பழம் வாங்கிட்டு போகணும். கிளி என்ன சாப்பிடும்? கிளி எப்படி கொத்தம்? இப்படி கொத்தம். கொய்யாப்பழம் பழமாக போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிருக்கணும். கொய்யாப்பழம் பழமாக வாங்கிட்டு போங்க, சரியா? ஒரே ஒரு கொய்யாப்பழம் போய் மடியில் வைங்க. விளக்கு நீங்கள் அங்கே காமிச்சிட்டு போய் விளக்கு வைக்கிற இடத்துல வச்சுருங்க. தயவு செய்து காலை நேரத்தில் போங்க, உங்கள் காரியம் சித்தி அடையும். காலையில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் காரியம் வெற்றி அடையும். சுவாமி எதுக்காக போக சொல்கிறார், ஏன் போக சொல்கிறார் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா
சில தேவ ரகசியம் மாதிரி சுவாமி எனக்கு கொடுத்துருக்கிறார். கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை பயன்படுத்திக்கணும்னு நான் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறேன். நான் உங்களுடைய சேவகன், அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் ஒரு பொதுவானவன். உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் ஒரு அண்ணனாவோ ஒரு அப்பாவாவோ எல்லாமா இருக்கக்கூடிய, தயவு செய்து நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை, குறிப்பாக அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, பஞ்சாயத்து, இதெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி சுகபிரம்மரிஷிக்கு உண்டு. புரிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்யம் மட்டுமே கிடையாது. அவரை வணங்குங்கள். அங்கே இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நவகிரகத்தை சுற்றி வாங்க. அறுபடை வீட்டுக்கு நிறைய பேர் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. நான் வருஷத்துக்கு ஒரு முறை அறுபடை வீட்டுக்கு போகணும்னு. ஆனால் நம்ம ஈஸ்வரங்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? யாரெல்லாம் அங்கே இருக்கிற முருகனை போய் சுற்றி வரீங்களோ 6 முறை அறுபடை வீட்டிற்கு போனதுக்கு சமம் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. ஏன்னா சுற்றியும் அறுபடை வீட்டினுடைய சிலைகள் இருக்கும், பதிஞ்சிருப்போம். அப்போ நீங்கள் அறுபடை வீட்டுக்கு போகிறீங்களா? சுகவனேஸ்வரர் ஆலயம் ஒன்று வந்தால் போதும். அங்கே இருக்கிற ஒரு முருகனை பார்த்தா போதும். வள்ளி தெய்வானையோட அறுபடை வீட்டுக்கு போனதுக்கு சமம். புரிஞ்சவங்க? சேலத்துல பிறந்தா முக்தி, வாழ்ந்தா இறந்தாலும். இது யாருக்கு? சுகவனேஸ்வரரை போய் மறக்காம பார்க்கிறவங்களுக்கு. இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? நீங்க சுகவனேஸ்வரரை போய் நீங்க போய் பாருங்க. இப்போ போய் பாருங்க, இனிமே போய் பாருங்க. அந்த சுகவனேஸ்வரருடைய முகம் உங்களுக்கு கிளி முகமா தெரியும். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்ல நடக்குதா இல்லையா. இப்போ இது வரைக்கும் நீங்கள் அங்கே லிங்கமாக தானே பார்த்தீங்க. அந்த அவங்க வந்து சந்தன காப்பு போட்டிருந்தாலும் சரி, இல்லை விபூதியில் அலங்காரம் பண்ணியிருந்தாலும் பாருங்க, நீங்கள் இப்படி தூரத்துலேருந்து இப்படி பாருங்கள், அந்த முகம் கிளி முகம் மாதிரி உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா சுவாமி சொல்லியிருக்கார், யாரெல்லாம் ஞானம் பெற்றவர்களோ அவர்களுக்கு நானே சுகபிரம்மரிஷியாக காட்சி தருவேன். சொல்றது யாரு? சிவனே சொல்றாரு. சொல்றது யாரு? சிவனே சொல்றாரு. தயவு செய்து இங்க இருக்கிற என்னுடைய சாய் பிள்ளைங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சேலம் சுகவனேஸ்வர ஆலயம் போய் உங்கள் வாழ்க்கையை சுகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த அற்புதமான கதையை இந்த தை 1 சொன்னதில் நான் சுவாமிக்கு கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, கஷ்டத்தில் இருக்கிறவங்கள தூக்கி விடுறவர் தான் பாபா, வழிகாட்டுபவர் தான் பாபா. பாபா எல்லாத்துக்கும், பாபாவுக்கு நல்லவங்க கெட்டவங்கலாம் கிடையாது. தன்னை நம்பி வர எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய சக்தி சாய்க்கு உண்டு. தங்கம், இங்கே வா சாமி, பாரு நீ எங்கெங்கோ ஓடிட்டு இருக்கிற, எங்கெங்கோ அலைஞ்சின்னு இருக்கிற, அங்கெல்லாம் போகாத, சுகவனேஸ்வர ஆலயத்துக்கு வா. விஷ்ணுவனுடைய ரூபம் இல்லை, ரகசியம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சுகபிரம்மரிஷி யாருடைய ரூபம்? விஷ்ணுவனுடைய ரூபம். சிவன் வேற இல்லை, விஷ்ணு வேற இல்லை, ரெண்டு ஒண்ணுதாங்கிற தத்துவத்தை நம் சேலம் சுகவனேஸ்வர ஆலயத்தில் நீங்க பார்க்கலாம். அதனால இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தருக்கு அஜிஜோ ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தவங்களுக்கு தான் போட்டோவா அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கு சுவாமியினுடைய திருமுகம் பதித்த அந்த போட்டோ உங்களுக்கு தரப்போறேன். வாங்கும்போது பவ்யமா சுகபிரம்மரிஷி அவர்களே எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா, குபேரனுக்கே நீங்கள் ரொம்ப முக்கியமானவர், மகாலட்சுமி தாயாருக்கே படியளக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு, மந்திரம் மோதியவர். அப்பேற்பட்டவங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தை 1 அதுவுமா வரீங்க அப்படின்னா நாங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள், ஆசீர்வாதிக்கப்பட்டவர். செல்லதுரை மேலே போய் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? மேலே அது கூட யாரா போங்களேன். அதே மாதிரி அந்த ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பு சொல்றேன். இப்ப நடந்தது கும்பாபிஷேகம். இதுக்கு 12 வருஷத்துக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு இருந்த 5 தர்மகர்த்தாவால முடியுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்பவே 40 லட்சம் ரூபாய் பட்ஜெட். நாங்க போனா 50 ரூபாய், 25 ரூபாய், 100 ரூபான்னு தர்றாங்க. நாங்க இதை வசூல் பண்ணி எப்படி கட்டுறது எங்களால நினைச்சே பார்க்க முடியல. ஆனா தைரியமா நாங்க எடுத்துட்டோம்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 தர்மகர்த்தாக்களும் எங்க கிட்ட வந்து, ஐயா தயவு செஞ்சு உங்களுக்கு பதவி இல்லை, ஆனா சிவனுக்காக இந்த கும்பாபிஷேகத்தை நீங்க நடத்தி கொடுக்கணும்னு. அப்ப உங்க கும்பாபிஷேகத்திலேயே பெரிய செலவு என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் தங்க முலாம் பூசப்பட்ட அந்த கலசங்கள், அதுதான் வந்து ரொம்ப காஸ்ட்லி. மீதி யாகசாலைகள்லாம் வந்து கோவிலுக்கு வர்றவங்களே உபயோகமா தரேன்ட்டாங்க. இந்த 30 லட்சம் ரூபாய் எப்படி வசூல் பண்றது, யாருக்கிட்ட போறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நாங்க கோட்டை மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முடிச்சு ஒரு 6 வருஷம் ஆகுது. அத்தனை பேரும் தர்மத்தாங்க, ஐயா நீங்க நடத்தி கொடுங்கன்னு சொல்லி அந்த 30 லட்சம் ரூபாய் ஒரே நபர் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் ரமணி பஸ் சர்வீஸ் செக்கோட கவுண்டர் கிட்ட போய் கேட்டாங்க. இல்ல நான் தரேன், ஆனா உங்ககிட்ட தரமாட்டேன், பிரபாகரன் கிட்ட போய் சொல்லுங்க, அவர் வந்து என்ன கேட்கட்டும், அவர் முன்னெடுத்து செய்யறாருன்னா நான் தரேன்ட்டு 30 லட்சம் ரூபாயும் ஒரு தட்டுல வச்சு கொடுத்து, இப்ப அங்க மின்னிட்டு இருக்கிற அத்தனை தங்க கலசங்களும் கோட்டை மாரியம்மனுடைய ஆசீர்வாதத்தால கிடைச்சது. அதே மாதிரி அந்த கும்பாபிஷேகத்துல முதல் நாள் இரவு உங்களுக்கு தெரியும், எல்லா சன்னிதானங்களும் மருந்து பூசணும். அப்படி மருந்து பூசுறப்ப அந்த சொர்ணாம்பிகை சன்னதியில நானும் என் மனைவியும் உட்கார்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். மருந்து வைக்கிறதுக்கு முன்னாடி எங்களை நீங்க வாங்க, நீங்க நின்று ப்ரே பண்ணுங்க, யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம், கருவறைக்குள்ளார போகணும். அப்ப நானும் என் மனைவியும் போய் அந்த கருவறையில கும்பிட்டு இருக்கிறப்ப நவரத்தனம் எல்லாம் இந்த கடைகள்ல விற்கிறது தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்ன பண்றது, ஒரிஜினல் இல்லையே அப்படின்னு. நவரத்தனத்துல தலை சிறந்தது வைரம். அந்த வைரம் என் மனைவி போட்டிருக்கிற மோதிரத்தை கழட்டி உள்ளார போட்டுருங்க அப்படின்ட்டு அந்த மூலஸ்தானத்துல சுஜாதா அம்மாவினுடைய வைர மோதிரம் இருக்கு உள்ளார. அந்த மாதிரி அந்த கும்பாபிஷேகம் வந்து தலைமுடலாம் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாயில வசூல் பண்ணி சிறப்பா எந்த பதவியும் இல்லாம அந்த சிவனுக்காக அவங்க கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க செஞ்சு முடிச்சு, இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து வலியப்பன் வந்தாரு. அவர் வந்து என்னப்பா தங்க முழம் வந்து இப்படி தொட்டா தண்ணி ஊற்றி கழுவுனாலே அப்படியே புதுசா இருக்குது, எவ்வளவுதான் தங்கம் போட்டீங்கன்னு. இப்ப வைக்கிற விலையில 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 லட்சம் ரூபாய் தங்கம்னா எத்தனை கிலோ வந்திருக்கும், அத்தனையும் அதுல வந்து ரேக்கா ஒட்டணும். அதனால வந்து அதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆனாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு. அது மாதிரி அந்த சிவன் கிட்ட அவங்க புரோகிதர்கள் அவங்க எல்லாம், நீங்க மாரியம்மன் தான் குளிக்கிறீங்க, எங்க பக்கம் வரவே மாட்டீங்களா, இந்த கோவிலுக்கு வரவே மாட்டீங்களா அப்படின்ட்டு எல்லா பெரிய புரோகிதர்கள்லாம் கேட்பாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏப்பா சக்தி இல்லையேன்னு சிவம் இல்லை, சிவம் இல்லையேன்னு சக்தி இல்லை. அப்ப சக்திக்கு வேலை செஞ்சாலும் சிவனுக்கு வேலை செஞ்சாலும் ஒன்றுட்டு தானே நான் நினைக்கிறேன். அம்மா அப்பாவுக்கு பாகுபாடு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல இல்ல பாருங்க, எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம், இந்த கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்துறதுன்னு யோசிக்க கூட முடியல. ஆனா ஒரு கல்வெட்டு கிடையாது, 30 லட்சம் ரூபாய்க்கு அவர் கொடுத்து அவர் பேர் கூட அந்த கோவில்ல எங்கேயும் கல்வெட்டு கிடையாது. எந்த வித பிரதி பிரயோஜனமும் இல்லாம இந்த சிவனுக்கு நாங்க கேட்டுக்கிறதுக்கு இணங்க இவ்வளவு பெரிய திருப்பணிய சும்மா ஒரு 2 நாள்ல கலெக்ஷன் பண்ணி கொடுத்து முடிச்சுக்கிறேன். அது மாதிரி அந்த சிவன் வந்து சாதாரண இல்லை, அந்த சுகபிரம்மரிஷி சாதாரண கிடையாது. அந்த சுகபிரம்மரிஷி சன்னதியிலேயே குறை சிவனே பேசப்பட்டிருக்காங்க. அந்த சிவன் எஸ்.வி. சேகர் கனவுல போய் சொல்லி, எஸ்.வி. சேகர் இந்த மாதிரி வந்து நான் அந்த
நிறைய வைக்கணும். HRNCல நான் மினிஸ்ட்ரி கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிடுறேன், நீங்க பக்கத்துல இருந்து பாருங்க அப்படின்னா. நீ வாயா பொருட்டு வாயா வந்து நீ அந்த சுகப்பிரமரிசி ஸ்தாபிதம் பண்றது நீ பக்கத்துல இருந்து நடத்தி உனக்கு என்னைக்கு நாங்க நடிப்போம். அந்த சுகப்பிரமரிசியை பார்க்கறப்பெல்லாம் சேகர் வச்சது எஸ்வி சேகர் வச்சதுன்ட்டு அந்த புண்ணியம் உனக்கு கிடைக்கிட்டு அப்ப நான் சொன்னேன், இந்த சுகப்பிரமரிசிக்கு இங்க தவிர வேற எங்கேயும் சன்னதி கிடையாது. அதே மாதிரி இவருக்கு எங்க சன்னதி இருக்குன்னா நார்த் இந்தியாவில் சத்யநாராயண பூஜை செய்யறோம் இல்லைங்களா, அந்த சத்யநாராயண பூஜை உருவான இடம் நைமிசாரண்யம்ங்கிற ஒரு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துல சுகபிரமரிஷிக்கும் சிவனுக்கும் பக்கத்துல ஆலயம் இருக்கு. வேற எங்கேயும் சுகபிரமரிஷி அது மாதிரி நம்ம சுகநேசர் சாதாரண இல்லை. ஆனா நான் அவங்கெல்லாம் வந்து நான் வர்றது இல்லை, நீ கும்பிடுறது இல்லை, போறது இல்லைங்கிறாங்களோ தவிர நான் சொன்னேன் எங்க இருந்தாலும் எங்க பெரியவங்க சொன்னது நீ நல்லவனா இரு, கடவுள் உன்னை தேடி வருவார். நீ நல்லவனா இல்லாத வரைக்கும் எந்த கடவுள்கிட்ட நீ போய் முறையிட்டாலும் எதுவும் நடக்காது. பேசிக்கா நீ நல்லவனா இரு. அதெல்லாம் இன்னைக்கும் நம்ம நல்லவனா இருந்தா கடவுள் நம்ம கிட்ட தேடி வருவார். அந்த ஒரு நம்பிக்கையில தான் பாபா மத்தியானம் கூட்டப்ப கூட நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் இங்க இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னேன். நான் எந்த ஆலயத்துக்கு 106 திவ்ய தேசமும் போயிட்டு வந்தேன். 106 திவ்ய தேசம் யாராலையும் போக முடியாது. அதை விட ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுங்களா, அந்த 106 திவ்ய தேசத்துல நிறைய ஆலயங்களுக்கு பூட்டு போட்டே இருக்கும். அந்த பட்டாச்சாரியார்கள் அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க. அவங்கள போய் கூப்பிட்டா ஒரு குடும்பம் போய் நாங்க பூஜை பண்ணணும் ஆலயத்தை திறக்க மாட்டாங்க. நாங்க 106 திவ்ய தேசத்துக்கும் 106 குடும்பங்கள் போனோம். அதனால நாங்க ஒவ்வொரு குடும்பமும் எந்த கோவிலுக்கு போனாலும் தட்டுல ஒரு குடும்பம் 100 ரூபாய் போடும். அப்ப அவருக்கு 10,000 ரூபாய் வசூலாகும். அதனால நாங்க முன்னாடியே 106 பேர் நாங்க வர்றோம் குடும்பங்கள், நீங்க வந்து திவ்ய தேசத்துல திறந்து வச்சு பிரசாதம் எல்லாம் வச்சிருங்க. நாங்க இவங்க திவ்ய பிரபந்தம் படிப்பாங்க. அங்க உட்காந்து ஒவ்வொரு சன்னதியிலையும் திவ்ய பிரபந்தம் படிச்சு பூஜை பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி இந்த 106 திவ்ய தேசத்துக்கு போக முடியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அந்த 106 திவ்ய தேசத்திலையும் கருவறையில் இருந்தோம், ஸ்தல விருட்சத்துல இருந்தோம், மண் எடுத்தோம். அதை தனியா ஒவ்வொரு ஆலயத்தினுடைய அந்த ஸ்தல விருட்ச மண்ணும் கருவறை மண்ணும் கவர்ல போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க பிரயாணம் பண்ண பஸ்லயோ ட்ரெயின்லயோ அதுக்காக ஒரு பகுதியை உருவாக்கி அதுக்குள்ளார வச்சிருவோம். அங்க நடக்க மாட்டாங்க, அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. இந்த தீர்த்தம் அந்த ஸ்தலத்துல இருக்கிற தீர்த்தம் குளமா இருந்தாலும் சரி நதியா இருந்தாலும் சரி அந்த தீர்த்தம் அந்த 106 திவ்ய தேசத்தினுடைய கருவறை மண்ணும் ஸ்தல விருட்ச மண்ணும் தீர்த்தமும் தான் இங்க லட்சுமி நாராயணனுடைய கருவறையில இருக்கு. அந்த கருவறையில லட்சுமி நாராயணனை கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி அந்த அஸ்திவாரத்துல அந்த மருந்து வச்சு பூசறதுக்கு முன்னாடி அதை பூரா சேர்த்தோம். 106 பெருமாளை பார்க்க முடியாம வயசானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீ இங்க வந்தா அத்தனை திவ்ய தேச பெருமாளா நீ காட்சி கொடுக்கணும், அந்த புண்ணியம் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு அந்த ஸ்தல தீர்த்தம் 106 திவ்ய தேச தீர்த்தத்தெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணணும். ஒவ்வொரு கோவிலும் இந்த கோவிலை தொடர்றதுக்கு முன்னாடி பாபா சொன்ன மாதிரி நானு எங்க குடும்பத்துல எல்லாரும் அறுவடை வீடு போறோம். அறுவடை வீட்டுல பழமுதிர் சோலையில கும்பிட போறோம். கும்பிட போறப்ப
ஒரு பிச்சைக்காரர் ரூபத்துல ஒரு பெரியவர் வந்து, என்ன உன் பொண்ணுக்கு குழந்தை வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை வேணும், அதுதானே. ஆனா ஒண்ணு மறந்துட்டீங்க, ஒருவேளை முடிஞ்சிட்டேன்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறியா, போ காத்துட்டு இருக்க உனக்கு அப்படின்னு சொல்றாரு. இதனால இது புதுசா இவர் ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்ட்டு உள்ளார போய் சன்னதியில கும்பிட்டுட்டு வெளியில வந்தா, அவர் வந்து கட்டிட்டு இருந்த ஆடு அவ்வளவு அழுக்கா கிழிஞ்சு இருந்தது. ஒரு வேஸ்ட் வாங்கி கொடுக்கலான்ட்டு எல்லா இடமும் செல்லும், கிடைக்கவே இல்லை. அங்கிருந்து வந்தா செகண்ட் அக்ராரத்துல இருக்கிற கமலா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த கடைசி வரைக்கும் இருக்கிற அத்தனை விஐபிக்கணும் எங்க அம்மா கிட்ட வந்து உட்காந்து, உங்க பையன் ஒத்துக்க மாட்டாரு, நீங்க சொன்னாதான் இந்த திருப்பணியை எடுத்து செய்வாரு, கோவிலே இல்லை அப்படின்னு சொல்லி உருவானதுதான் இந்த லட்சுமி. இந்த பெருமாளுக்கு யார் தெரியுமா? எங்களுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணவரு ராமசாமி ஐயர்ட்டு சீரடி சாய்பாபாவினுடைய பக்தர். அவர் சீரடியிலிருந்து சுற்றி பயணம் வந்துட்டு இருக்கிறப்ப இந்த கோவில் வந்து அப்படியே நின்றுட்டார் நடு. இந்த கோவில் வந்து இந்த இடம் மட்டும் இல்லை, அந்த கார்னர் எண்டு வரைக்கும் கோவில் இடம். அப்புறம் ரோட்டு போட்டு கோவில் நடுவில் போயிட்டு சுத்தி ரோடு வந்துருச்சு. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பெருமாள் லட்சுமிய மடியில வச்சுக்கிட்டு லட்சுமி நாராயணனா இருக்காரு. லட்சுமி நரசிம்மரை தான் பார்க்க முடியும், லட்சுமி நாராயணனை எங்க பார்க்க முடியும்? அது ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த ராமசாமி ஐயர் கும்பாபிஷேகம் பண்ண இந்த ஆலயம் அவர் சீரடியினுடைய பாபாவினுடைய தீவிரமான பக்தர். அவருடைய ஆக்கியப்படி அப்படியே எல்லா கோவிலுக்கும் சுத்தி வருவார். அந்த மாதிரி பாபா சொல்றது நமக்கு, நம்ம கிட்ட, நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுடைய மரியாதை மதிப்பு நமக்கு தெரியாது, வெளியாளர்களுக்கு தெரியும். நம்ம கிட்ட இருக்கிற சரக்கு நமக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. அதனால பாபா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பேரலன்ஸ் முருகன் கோவில் எப்படி அன்னைக்கு இருந்தது, எப்படி போனோம், அத்தனை பேருக்கும் அந்த கலாச்சாரம் இன்னைக்கு முக்திக்கு வழி காமிச்சிட்டாரு பாபா. எப்படி பெறணும் அப்படின்ட்டு இன்னைக்கு தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி தை பொங்கல்ல எல்லாருடைய வாழ்க்கையும் பொங்க வேண்டும் செல்வத்தினால அத்தனை மரங்களும் நோய் நொடி இல்லாம வாழணும்னு அந்த பாபாவினுடைய கோரிக்கை நமக்கு எல்லாம் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ஞானம் உள்ளவர்கள் பாபா அவர் மூலியமா நமக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கதையில வெளிவழி செய்திகள்ல எவ்வளவு வந்து டெப்தான ஆழமான விஷயங்கள் நமக்கு கிடைக்குதுங்கிறப்ப அதுக்கு ஞானத்தினுடைய கண், நம்ம ஞானத்தினுடைய மூன்றாவது கண் திறந்து வைக்கிறார். சேலத்துல பிறந்தா, சேலத்துல வாழ்ந்தா, சேலத்துல இறந்தால், வெளியூர்ல இருந்து வந்தால் அவங்களுக்கு சொல்லிடணும்ல. நிறைய பேர் வெளியூர்ல இருக்கவங்களுக்கு இந்த பதிவு பார்த்தோன்னே ஒரு ஆசை வரும், நாம சேலத்துல இல்லையேன்னு. சத்தியமாக பெருமைப்பட்டு கொள்ளலாம். சேலம் அருகே இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிக்கலாம், இப்பேற்பட்ட ஒரு ஸ்தலத்துக்கு நாம போக போறோம், மாற்றத்தை ஏற்படுத்த போறோம். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அந்த நேம் லிஸ்ட் வச்சுருக்கியாம்மா, கொடுமா, ஒவ்வொன்றும் டிக் பண்ணிடுமா, அங்கிறதே சொல்கிறாம்மா. நைனா குட்டிமா வாங்க, தாத்தாவா வாங்க, அப்படியே சேர்ந்து வாங்கிக்க, வாங்க வாங்க. அதான் முதல்ல நீங்கள் தானே தொடங்கி வைக்கணும். வாங்க. இதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. தாத்தா வாங்கிக்கோங்க, வாங்க வாங்க. இதை ஃபோக்கஸ் பண்ணிங்களா சுவாமி ஃபோட்டோ? அந்த நேரம் பல மாற்றம் அதிசயம் நடக்கட்டும். சுவாமியினுடைய திருக்கரம் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். அடுத்தது யார்? டிக் பண்ணிடுமா. மணிமேகலை வந்திருக்கீங்களா?
மணிமேகலை வா. அங்கே பாருங்க, கிளாப் பண்ணலாம். எப்படி இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? யார் யாரெல்லாம் நீங்கள் வந்திருக்காங்களோ எல்லார் வீட்டுக்கும் யார் யார் இருக்கா? பாபாவும் சுகபிரம்ம ரிஷியும் வராங்க. வாழ்த்துக்கள். காலை விட வேண்டாமா? காலை விட வேண்டாம். நல்லா இருக்கு. மோகனா வாங்கம்மா. அம்மா, குடும்பத்தில் ஒருத்தருக்கு அடுத்தது யாருன்னு சொல்லிடுமா? தனலட்சுமி அடுத்து ரெடியாக இருங்க. நல்லா தான் கை தட்டலாமே, அவங்க நல்லா இருக்கிறதுக்கு. கை தட்டுறது நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு. தனலட்சுமி வந்திருக்கீங்களா? இப்படி வாங்க. தனலட்சுமி, உங்கள் குடும்பத்து யார் யார் இருக்காங்க? வாங்க. மருமகள் வாங்கம்மா. ஒரு ஃபேமிலியில் கூப்பிட்டா அவங்க ஃபேமிலியே வந்திருந்தா வந்துடணும். வாங்கிக்கோங்க. நல்லா, அவங்க நல்லா இருக்கணும்னு கிளாப் பண்ணுங்க. உங்க வந்த நேரம் பல மாற்றம் நடக்கும். சரியா? அம்மா, கோபுலட்சுமி வாங்கம்மா. பாபாவுடைய ஆசீர்வாதம். நல்லா வாழ்த்துங்க. வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். அம்மா, காந்தாமணி அம்மா, காந்தாமணி அம்மா வாங்க. காந்தாமணி அம்மா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம். கனகராஜ் வாங்க. கனகராஜ், அந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே நடந்துடும். சரிங்களா? டெய்லி சுவாமியை வணங்குங்க. சரியா? துளசிராமன், துளசிராமன் ரைட். துளசிராமன் எடுத்து வச்சிருங்க. சாந்தாராமன் யார் வரலையோ அதை நோட் பண்ணி வச்சுக்கூடா. குமரவேல், குமரவேல் வாங்க. ஃபோன் சைலண்ட்ல போடுங்கம்மா. நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. உங்க வந்த நேரம் நல்லா இருப்பீங்க. நீங்கள் இந்த ரகசியத்தை நீங்கள் தான் சொன்னீங்க. நான் வந்து அன்னைக்கே ஞானசேகர்கிட்ட சொல்லிட்டு போனேன். இது இந்த சுக பிரம்ம ரிஷியை ஒரு தருவார் எல்லாத்துக்கும், வேணா கேட்டு பாருங்க. சந்தோஷம், சந்தோஷம். எனக்கு பாபா வந்து சொல்லிட்டு சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். வாழ்த்து. ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி வந்தது தான் பெரிய விஷயம் இல்லையா? நல்லா இருக்கு. சந்தியா வாங்கம்மா. ஒரு குடும்பத்தில் யாராவது இருந்தீங்கன்னா குடும்பத்தோடு வாங்க. சந்தியா வாங்கம்மா. அடுத்தது யாருன்னு சொல்லிடுமா? லீலாவதி. வாழ்த்துக்கள்மா. ஹாப்பி பொங்கல். லீலாவதி இல்லையா? ஹாப்பி பொங்கல்மா. வாழ்த்துக்கள். வெங்கடேஷ் வாங்க. வெங்கடேஷ், நல்லா கைத்தட்டலாமே, என்ன உற்சாகப்படுத்துங்க. வெங்கடேஷ், நீங்கள் நல்லா இருக்கணும். பாபா நல்லா வச்சிருப்பார். இது வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ நடந்திருக்கலாம். இவங்க வந்த நேரம் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் போது சுவாமிக்கு விளக்கேற்றி கும்பிட்டுட்டு வாங்க. சரியா? யாரும் மகேஸ்வரியா? மகேஸ்வரி உட்கார வைமா. மகேஸ்வரிக்கெலாம் தர முடியாது. வாமா வாமா வாமா. எங்கம்மா உங்கள் வீட்டு செல்லதுரையா? வாங்க. செல்லதுரை இங்கே தான் இருக்கீங்களா? ரைட், மகிழ்ச்சி. வாங்கிக்கோங்க. வாழ்த்துக்கள் மகேஸ்வரி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும். சரஸ்வதி வரல. சரி, எடுத்து வச்சிருங்க சரஸ்வதிக்கு. வந்திருக்கீங்களா? அப்போ சரஸ்வதி வாங்க. சரஸ்வதி அம்மா நல்லா இருப்பீங்க. பாபா நல்லா வச்சிருப்பாரு உங்களை. ஓகேவா? நல்லா உற்சாகமாக நல்லா ஒரு கைத்தல்ல கொடுக்க பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள்.
அம்மா யாரும்மா? மலர்விழி. மலர்விழி வாங்கிக்கோங்க. மலர்விழிக்கு ஒரு பலத்தை கைத்தட்ட விடுங்க பார்க்கலாம். எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு. இன்னையிலேருந்து எல்லாம் வெற்றி தான். கை கொடுங்க. என் பொண்ணு ஜெயிக்கிறத நான் நிச்சயமாக பார்ப்பேன். சீக்கிரம் நல்ல செய்தி வந்துடும். வா வா கொஞ்சம் இருக்கும் யாரோ வா மெதுவாகும். மலர்விழி கொஞ்சம் வந்து கூடமா. அங்கே பாருங்க, அப்படி தெரியும் பாருங்க, அங்கே பாருங்க. மலர்விழியோட அப்பா, மலர்விழி அவனுடைய சன். இப்படி தள்ளி வாமா தெரியல. ஓகேவா? ரைட், மகிழ்ச்சி, சூப்பர்மா. ஆசீர்வாதம், இதோட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லைம்மா. அப்பாவே வந்து வாங்குறது இதெல்லாம் பெரிய கொடுப்பனை. அப்பாவுக்கு என்ன வயது இருக்கும்? 92 வயது. 100 வயசு இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். சத்யநாராயணன். சத்யநாராயண் ஃபேமிலியோட வாங்க. நேரம் மாறவங்கள பத்திரமா அனுப்பி வைக்கப்படும். சத்யநாராயண் ஃபேமிலி வாங்க. ஃபோக்கஸ் பண்ணீங்களா? ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா? மிகப்பெரிய மாற்றம் 200% மனசுல இருக்கு. சூப்பர். ஹாப்பியாம்மா? பிரதோஷம் சுகுணேஸ்வரர் பார்த்துட்டு நான் இங்கே வந்தேன். நாளைக்கு பிரதோஷம், இன்னைக்கு அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க. சொன்னாங்க பார்க்கும்போது அவங்க சொன்னது எல்லாமே மனசுல ஊறிட்டு இருந்தது. அதே மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு லட்சுமி நாராயணையும் பார்த்துட்டு தான் இங்க கரெக்டா 2 பேரும் பார்த்துட்டு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றம். எவ்வளவு வழிகள் இருந்தாலும் கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்துவார்ன்றது உறுதின்றது இந்த நாள்ல நீங்க சொன்ன சாட்சியான விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். சாய் கிருஷ்ணா நல்லா இருக்காரா? ஜம்முன்னு இருக்காரா? ரொம்ப நல்லா இருக்காரு. ஹாப்பியா? ஹாப்பி. ஒரு பலத்தை கை தருறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஜெகதீஸ்வரன். ஹரே கிருஷ்ணா. ஜெகதீஸ்வரன் இருக்கீங்களா? ஜெகதீஸ்வரன். அடுத்ததுமா நாகராஜ். நாகராஜ் வரலையா? அடுத்ததுமா சஷ்டிக் இருக்கீங்களா? சஷ்டிக். சஷ்டிக். வேற யாருமா? பிரகாஷ். ஓகே. வேற அவங்க அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஃபேமிலி குரூப். சுமதி தியாகராஜன் இருக்கீங்களா? சுமதி தியாகராஜன் வெளியே இருப்பீங்க. சுமதி தியாகராஜன் சரி, அவங்களுக்கு எடுத்து வச்சிருங்க. சுமதி தியாகராஜனுக்கு ஒன்று எடுத்து வச்சிருங்க. பிரதீப் வாங்க. சத்யா பிரதீப் வாங்க. வாங்கிக்கலாம். நல்லா கிளாப் பண்ணுங்க. இவர் பாபா. இவர் யாரு? இவங்க 2 பேரும் வந்த நேரம் மாற்றம் நடக்கும். சரிங்களா? ஹாப்பியா இருங்க. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. மணிகண்டன் வாங்க. மணிகண்டன் ஹாப்பி பொங்கல். மணிகண்டன் சுவாமி வந்த நேரம் நீங்கள் நல்லா இருக்கணும், நான் வேண்டிக்கிறேன். சரியா? உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். சந்தோஷம். ஓகே. நல்லா. கிருஷ்ணா. ஜீவா வாங்க. கிருஷ்ணா ஜீவா. நாங்கள் பார்த்த மாதிரி நல்லா இருக்குமா? நல்லா மகராசியாக இருக்குமா? கிருஷ்ணா ஜீவா.
உண்மையாலுமே இவங்க வீட்டுக்கு விளக்கேற்ற கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அவங்க வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக பாபா மேலே எவ்வளோ அன்பாக அவங்க வந்து நேசித்து நம்பிக்கையோட சாய் வந்து விளக்கேற்றுங்க குரு சாய் அப்படின்னாங்க. விளக்கேற்றிட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவங்க கையில் பாபாவும் சுகபிரம்ம ரிஷியும் வந்திருக்காங்க. இன்னையிலேருந்து அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும். நாம் எல்லோரும் வேண்டிக்கலாம். வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். கலா எடுத்து வச்சுருங்க. கலா அது மகாலட்சுமி அம்மா வாங்கம்மா. மகாலட்சுமி அம்மாவுக்கு ஒரு பலத்தை கைத்தில் விடுங்க பார்க்கலாம். அங்கே 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 பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே இங்கே பாருங்க, இங்கே. சந்தோஷம், ஹாப்பியா, சந்தோஷமா? சரி, அடுத்தது பாடாமா. எங்க உங்கள் வீட்டில் வரலையாம்மா? எங்க பையன் வரலையா? வாங்கிக்கோங்க. அல்ல உற்சாகமாக கைத்தல் விடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த பேர் கொடுத்த சுகபிரம்ம ரிஷி படம் வாங்குறீங்கன்னா அதுக்கு காரணம் இவங்க தான். ஏன்னா இவங்க மட்டும் அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி பாபாவும் சுகபிரம்ம ரிஷியும் கைக்கு வந்திருக்காது. ஸோ அதனால் ஞானசேகரன் ஃபேமிலிக்கு, அன்பு மகள் மாலாவுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு பலத்தை கைத்தல் கொடுத்துருவோம். என்னங்க எல்லாம் டான்ஸ் ஆடினீங்க, இந்த ஒரு சின்ன பரிசு உங்கள் ஃபேமிலிக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஹாப்பியாம்மா? ஓ, கல்யாணமே அங்கே தான் நடந்துச்சா? சூப்பர். 2007. சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். கொடுத்து வச்ச மகராசி மணியே, பெரிய ஆசீர்வாதம். வாழ்த்துக்கள் அம்மா. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சேலத்தில் பிறந்தா முக்தி, வாழ்ந்தா முக்தி, இறந்தா முக்தி. கல்யாணம் பண்ணால் அடுத்த பிறவியே இல்லை. சந்தோஷமா, வாழ்த்துக்கள். அடுத்தது சரி, கூப்பிடாதவங்க. அம்மா வாமா, பாசமி, சுகுணாமா. வாமா. ஆமாம், ஏம்மா பாப்பா பேர் எழுதல அன்னைக்கு வந்தது, அதனால மறந்துட்டியாம்மா? ஸ்ரீஜா சிவசங்கரி ஃபேமிலி இளம்பிள்ளை, வாழ்த்துக்கள். பாப்பாவுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகிடும். நல்லா மகராசி, நல்லா இருக்குமா? உங்கள் உடம்பு ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய இடத்துல அவங்க இருப்பாங்க, நல்ல பேர் புகழோடு இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்களுக்கு என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாப்பி, சந்தோஷமா? ஹாப்பியா? சந்தோஷம். காலெல்லாம் விழ வேண்டாமா, மனசில் இருந்தால் போதும். ஓகேவா? சந்தோஷம் மேடம்மா? உங்களுக்கு சொல்ல விரும்புறியா? இது சொல்ல விரும்புறியா? சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்கிறியா? சரி, உட்காந்துக்கூடாமா. ஆமாம், சங்கீதம்மா வாழ்த்துக்கள். கவினுக்கு நல்ல வேலை கிடச்சி பெரிய ஆளாக வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. ஹாப்பி பொங்கல். இல்லை, வாங்கிட்டாங்க. அம்மா, வேற யாரும் வாங்காமல் இருக்கீங்க? பான், அவங்க பேர் நோட் பண்ணிக்கூடமா. கோகிலாமா, வாழ்த்துக்கள். சந்தோஷமா? பொங்கல் வாழ்த்துக்கள். வாங்க, வாங்காதவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக வாங்க. அப்படியே பேர் கொடுத்துட்டு வந்துருங்க. உங்கள் பேர் என்னம்மா? ஒவ்வொருத்தராக வாங்க. செல்விக்கு ஒரு பலத்தை கைத்தறி கூட பார்க்கலாம். நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். உங்கள் பேர் சொல்லுங்க அம்மா. அம்மாடி யாரோ ஒவ்வொருத்தர் கைட் பண்ணுங்கம்மா. யாரோ ஒருத்தர் கைட் பண்ணுங்க அம்மா. அம்மாடி யாரோ ஒருத்தர் கைட் பண்ணுங்க. இங்கே யாராவது ஒவ்வொருத்தரையும் வர வைங்க.
உங்கள் பேர் சொல்லுங்கள். புஷ்பா. புஷ்பாவுக்கு வாழ்த்துக்கள். வாங்க. ஹாப்பி பொங்கல்மா. சிவகுமார் வாங்க. டிரைவர் சிவகுமார் இருக்கீங்களா? வாங்க இப்படி வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். 2 பேர் பேர். கந்தசாமி வரலட்சுமிமா. கந்தசாமி வரலட்சுமி. அம்மா கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? கொஞ்சம். கந்தசாமி வரலட்சுமி வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்மா. நல்லா நல்லா வாங்க இப்படி வாங்க. சிவகுமார் உங்கள் பையனுக்கு நல்ல வேலை கிடச்சி, பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு, படித்து பெரிய ஆளாக வந்து நீங்கள் நல்ல மேலும் மேலும் பெரிய இடத்துல இருக்கீங்க. பாபாவுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். லலிதாமாங்க. லலிதாமா. லலிதாமா இருக்கீங்களா? லலிதாமா. லலிதாமா வாங்க. சலங்கையம்மா இருந்தவங்க வாழ்த்துக்கள். அந்த நேரம் உங்களுக்கு எல்லாம் வெற்றி தான். மகாலட்சுமி இருக்கா? மகாலட்சுமி. மகாலட்சுமி அம்மா வாமா. மகாலட்சுமி நான் ஓடி வாம்மா. ஆமாம் அம்மா, அவங்க உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் வாங்குங்க, வேற யாருக்கும் கேட்டு வாங்காதீங்க தயவு செய்து. இந்தாம்மா வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். மகாலட்சுமி. ஸ்ரீஜா கொடுத்தாச்சம்மா. ஸ்ரீஜா கொடுத்தாச்சுமா. வாழ்த்துக்கள்மா. எங்க அவங்க உங்க வீட்டு வாங்க. உங்க பேர் சொல்லிட்டீங்களா? விஜயா. தியாகராஜன் விஜயா. வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. அப்படி பாருங்க. இப்படி நேராக வச்சுக்கோங்க. உட்காந்து. உங்கள் பேர் சொல்லிட்டீங்களா? என்ன பேர் சொன்னீங்க? பிரகாசம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உட்கார் 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 உட்கார். பிரகாசம் சாய்ராம் வாங்கிக்கோங்க. வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் பிரகாசம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் பேர் ஒரு முறை சொல்லிடுங்க. பழனி ஆனந்தன். பழனி ஆனந்தன். என்ன கிளாப் பண்ணலாம், அர்ச்ச உற்சாகப்படுத்துங்க. பழனி ஆனந்தன். விடுவாங்க விடுவாங்க. புரியுது சார். ஒரு நிமிஷம் இவர் ஒரு வார்த்தை பேசுறாராம், கேட்டுக்கோங்க. இந்த சுகபிரம்ம மகரிஷியினுடைய மகிமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவிடம் பட முடியாது. நான் பிடிச்சிக்கிறேன். மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மர் வந்து இந்திரபிரதேசம் சரியா துரியோதனனுக்கு ஹஸ்தினாபுரமும் தர்மருக்கு இந்திரபிரதம் பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு அரண்மனையை புதுப்பிக்க சொல்கிறாரு. அந்த அரண்மனையை புதுப்பிச்சு அரண்மனை பிரம்மாண்டமாக இது பண்ணும்போது அந்த அரண்மனைக்கு விழா எடுத்து கொண்டாடுறாங்க. புதுமணி பூ விழா மாதிரி அரண்மனையை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணாக்கா லட்சக்கணக்கான மக்கள் வந்து அன்னதானம் நடக்குது, சாப்பிட வராங்க. அங்கே வந்து ஒரு கிருஷ்ணனுடைய அருள்னால அங்கே ஒரு மணி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே என்னென்னா 1,00,000 பேர் சாப்பிட்டாக்கா ஒரு மணி அடிக்கும். அங்கே 1,00,000 பேர் சாப்பிட்டா மணி அடிக்கும். அப்புறம் இவர் இந்த மாதிரி அரண்மனை திறப்புல நடக்குது, போகணுன்ற எண்ணம் இவருக்கு சுகபிரம்ம மகரிஷிக்கு வருது. அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வரும்போது அங்கே அன்னதானம் நடைபெற்று இருக்கும்போது அது இந்த சாதத்தை வடித்து கொட்டுறாங்களே அந்த கஞ்சி, அது வயலில் வந்து ஆறு மாதிரி ஓடி வருது. அந்த வடித்து கட்டுற கஞ்சி இவர் சுகபிரம்மம் வரும்போது ஒரு நல்ல பசியோடு வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு இருக்கும்போது இன்னும் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் பாயும், அது வடித்து கொட்டுற கஞ்சியே பாயுதே தர்மருடைய ஆட்சியில், இதை கொஞ்சம் நம்ம சாப்பிடுவோமே, வந்த பசிக்கு இதை சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே குனிஞ்சு அந்த கஞ்சியை குடிக்கிறாரு. குடித்த உடனே அந்த கிருஷ்ணரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த 1,00,000 பேர் சாப்பிட்ட அந்த ஒரு மணி அடிக்குது பார்த்தீங்களா. இவர் அந்த கஞ்சியை குடிக்கும்போது அந்த 1,00,000 பேர் சாப்பிட்டாதான் அந்த மணி அடிக்கும். இவர் கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் டான் 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 அந்த மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். 1,00,000 பேர் சாப்பிட்டாதானே ஒரு மணி அடிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு செகண்டுக்கும் 1,00,000 பேர் சாப்பிட்றாங்களான்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்புறமே இது வந்து கிருஷ்ணருக்கு மட்டும் தெரியுது,
சுகபெருமா வந்திருக்காரான்னு போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்க இருந்து எட்டி பார்க்குறாங்க. அவர் அங்கே வயலில் அந்த கஞ்சி எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. குடிச்சு முடிக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அவர்களுடைய இது நமக்கு இந்த மகிமை, இந்த திருவுருவப்படம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியானவரோட படத்தை நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். இந்த கதை வந்து மகாபாரதத்தில் கிருபானந்த வாரியார் எழுதின மகாபாரத புத்தகத்தில் இருக்குது இந்த 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 வரலாறு. ஆனால் இப்போ வர புத்தகத்தில் இல்லை, இதை எடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா, இந்த சுகபெருமம் வந்து எவ்வளோ பெரிய ஞானி அப்படின்றதுக்கு அமராவதி நகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாசரும் அவருடைய தகப்பனார் வியாசர் இவரும் போகிறாங்க. இவர் ஒரு 100-200 அடி முன்னாடி போயிடுறாரு இவர் சுகபெருமம். இவர் பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது தேவகனிகள் அப்சரஸ் அந்த அமராவதி ஆற்றங்கரையில் ஆடை எதுவும் இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவரை பார்த்த உடனே அந்த பெண்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அந்த குளத்துல இருந்து வெற்று உடம்போட வந்து அவர் முன்னாடி வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கை குலுக்கி சேக்கன் பண்ணிட்டு திரும்பவும் போய் குளிக்கிறாங்க. இவர் முன்னாடி அவரும் முன்னாடி போயிடுறாரு. பின்னாடி வந்த வியாசர் இதை இது ஆச்சரியமாக பார்க்குறாரு. பார்த்துட்டு வரும்போது நாமளும் அங்கே போனால் நமக்கும் வந்து நம்ம வாழ்த்துக்கள் வாங்க, அவங்க ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவரை பார்த்ததும் வராங்க. அந்த துணியெலாம் எடுத்து மாட்டிக்கிட்டு வராங்க. அவர் ஆச்சிட்டு சொல்கிறாரு, என் பையன் வந்து 16 வயசு பையன், அவனுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எதுவுமே ஆடை இல்லாமல் வரீங்க, நான் ஒரு கிழவன், என் முன்னாடி வந்து இப்படி துணி போட்டுட்டு வரீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறான். அது கேட்டோன்னே, அப்படி இல்லை, உங்களை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் நான் இன்னும் எண்ணத்தை நீங்கள் முழுமையாக கைவிடவில்லை, ஆனால் உங்கள் குமாரராஜி சுகபிரமம் அது நான் எண்ணத்தை கைவிட்டு உண்மையான ஞானியாக மாறிவிட்டார். நாங்கள் எப்படி அவர் முன்னாடி வந்தாலும் அவருக்கு ஒன்று தான், ஆனால் நீங்கள் விடாதனால அந்த துணி போட்டுட்டு வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஒரு ஞானத்திலையும் எவ்வளோ பெரியவர்ன்றது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரம்ம மொக்கட்டேங்கிற வார்த்தைக்கு இதான் அர்த்தம். சூப்பர் சூப்பர். செங்குட்டுவேல் சாய்ராம், ஹாப்பி பொங்கல். பொங்கல் வாழ்த்துக்கள். வளத்தை உற்சாகப்படுத்துங்க. பெரிய மாற்றம் தான். பிடிச்சிட்டீங்க. இன்னைக்கு வழிமுறைகள் இப்போ சேலத்தில் இருக்கிற இந்த கோயிலை பற்றி அப்பப்போ ஈஸ்வரங்களுக்கு போகிறமே வழிய நம்ம சேலத்தில் இருக்கிற சேலமே பிறந்தா முக்தி, வாழ்ந்தா முக்தி, இறந்தா முக்திங்கிற அளவுக்கு இருக்கிற கோயிலையே நம்ம இப்போ தான் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். நிறைய மாற்றங்கள் விஷயம். நன்றி. வாழ்த்துக்கள்மா. ஹாப்பி பொங்கல்மா. நல்லா காலில் விழ வேண்டாமா, மனசில் இருந்தால் போதும். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல்மா. கவிதா, ஈஸ்வரியா, ஈஸ்வரிக்கு ஹாப்பி பொங்கல். கை கொடுங்க. ஹாப்பி பொங்கல். நல்லா உற்சாகப்படுத்துங்க. இன்னும் வாங்கலையா? தமிழ் செல்வி எழுதிக்கோங்க. தமிழ் செல்வி இந்தா. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல் ராமா. வாழ்த்துக்கள் ராமா. நல்லா இருமா. வாங்க சலங்கையம்மா, வாங்க சலங்கையம்மா. வாழ்த்துக்கள் சலங்கையம்மா. நல்லா இருங்க. வாங்க. உங்கள் பேருமா? சாந்தி. சாந்தி பிரகாஷ். வாங்க. சாந்தி பிரகாஷ். ரெடி? இங்கே பாருங்க அம்மா, உட்காருங்கம்மா. சாய் அப்படியே கொஞ்சம் கைட் பண்ணுங்களேன். வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். நல்லா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள். நல்லா வாங்க. ஹாப்பி பொங்கல். வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. உட்காந்து. நல்லா 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 வாங்கம்மா. உங்கள் பேர் சொல்லிட்டீங்களா? உங்கள் பேர் சொல்லிட்டீங்களா? என்ன உங்கள் பேர்? பேர் என்ன சொல்லுங்க. ரத்னம். இந்தாங்க, ரத்னமுக்கு ஒரு ஹாப்பி பொங்கல். ரத்னமா, பொங்கல் வாழ்த்துக்கள். ரைட். வாங்க சிவசெந்தில், வாங்க. சிவசெந்திலுக்கு வாழ்த்துக்கள். சந்தோஷம். சிவசெந்தில் ஹாப்பியா? ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. எல்லாம் சுவாமிக்கு தான். சரியா? உட்காருங்க. ஆ, ரகுராமன். ரகுராமன் வாங்கிக்கோ. பாருங்க, நீங்கள் வந்த அன்னைக்கே பெரிய வெற்றி.
பார்த்தோன்னே எனக்கு அன்னைக்கு போயிட்டு எப்படி வாய் வரல. ஈஸ்வரன் கோயில் ஈஸ்வரன் கோயில் தான் சொன்னேன். சுகவனீஸ்வரர் கோயிலுக்கு வாய் வரல. இன்னமேட்டு சுகம் வந்துடும். விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக காலையில் எதிர்த்து குடிச்சிட்டு என்ன சொன்னீங்க, இந்த நவகிரகத்தை போய் சேவிக்கிறதே என்னோட முதல்ல. சந்தோஷம். அவ்வளோதானே சார்? வேண்டாம் சார். அது இது முடிச்சோன்னு சொல்லிக்கலாம். இது முடிச்சோன்னு லைவில் வேண்டாம். திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்ரீநாத் புது வண்டி வாங்கணும் எனக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா? அப்படின்னு கேட்டதுனால ஒரு வண்டி எடுக்கிறதுக்காக நான், பாபா, சௌமியா, ஸ்ரீநாத் அந்த கம்பெனிக்கு போகிறோம். அந்த கம்பெனியில் உட்காந்து அந்த வண்டியெல்லாம் பார்த்துட்டு சர்வீஸ் பண்ணி அதெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி தரோம். ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்கன்னு எல்லாத்தையும் உட்கார சொல்லுங்க. அப்படி உட்காந்து இருக்கிறப்ப ஸ்ரீநாத்துக்கு ஒரு பாபா படம் வந்தது ஃபோனில். அந்த படத்தில் நெத்தியில் சந்தனம் ரவுண்டாக பெரிய சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு அதை பாபா கிட்ட காமிச்சோம். இல்லை பாபா இந்த மாதிரி சந்தனமும் குங்குமம் வைக்க மாட்டாரு, இவ்வளோ பெரிய போட்டு நெத்தியில் வைக்க மாட்டாரு, இது யாரோ அவரை கும்பிடுறவங்க வச்சிருக்காங்க அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த ஃபோனை கொடு அப்படின்ட்டு பாபா வாங்கினார். வாங்கிட்டு அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி அந்த பாபா நெத்தியில் இப்படி அந்த சந்தனத்தை இப்படி தேய்க்கிறார். தேய்ச்சிட்டு என்ன பாபா என்ன தியானத்தில் என்ன ஏதாவது தெரிஞ்சதா என்னன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். அங்கேருந்து இங்கே வீட்டில் உட்காந்தா பாபா காதில் மேலே மேலே மேலேங்கிறாராம். எனக்கு புரியல. மேலே மேலேங்கிறாரு, என்னன்னு தெரியல. பாபா மேலே மேலேன்னா மேலே இருக்கிற உங்கள் ரூமு இல்லைன்னா ஸ்ரீநாத் ரூமு இல்லைன்னா என் ரூம் 3 ரூம் தான் இருக்கு, என்னன்னு போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு போனால் இவர் அந்த இடத்துல உட்காந்து அந்த நெத்தியில தேய்ச்சது அங்க இருக்கிற பாபா படத்துல நெத்தியில இருந்த இடத்துல இருந்து சந்தனமும் தேனும் கொட்டிட்டு அந்த சந்தனம் படத்துல இருந்து நிலத்துல விழுந்து நிலத்துல இந்த அளவுக்கு பரவி கிடக்கு. தேனும் அப்படியே விழுந்து அந்த சந்தனத்தோட கரைஞ்சி நிற்குது. சரி, இதுதான் முடிஞ்சதுன்ட்டு அடுத்த நாள் பாபா வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் நாங்கள் என்ன யாரும் மெதிக்காதீங்க, வியாழக்கிழமை வர்றவங்க நம்ம குரு பிரசாதாலயாவுக்கு வர்றவங்க அத்தனை பேரும் அதை போய் பார்க்கணும். இதை அந்த பாபா அந்த அறையில் இருக்காருங்கிறதுக்கு தத்ரூபமா நமக்கு கொடுத்த நிரூபணம். அதனால அப்ப பாபா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ரூம்ல ஆயிரக்கணக்கான தேவர்களும் தேவதைகளும் உறங்குற இடம் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை பாபா, நாங்கள் யாரும் அங்கே போதும் கூட இல்லை அப்படின்னு. அதே மாதிரி எங்க திரும்பினாலும் சந்தன வாசனை, வீடு பூரா அன்னைக்கு சந்தன வாசனை. அது மாதிரி எந்த இடத்துல அங்க உட்கார்ந்து பாபாவுடைய நெத்தியை இப்படி தேய்ச்சாரோ அந்த நெத்தியில பொட்டு வடிவத்துல இருந்ததை அழிஞ்சு அங்க இருந்த சந்தனமும் தேனும் கொட்டியிருக்கு. நீங்க அத்தனை பேரும் அதை போய் பார்த்துட்டு அங்க பாபாவினுடைய ஆசையும் அருளும் இந்த பொங்கல் திருநாள்ல உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிட்டு குங்குமம் அடுத்த நாள் சொன்னேன் இல்லைங்களா, சத்யசாய் பாதத்துல குங்குமம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தா அதுவும் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க சந்தனம், தேன், அங்க குங்குமம். இந்த அறைக்குள்ளார
பாபா வாசம் பண்றாருங்கிறது எங்களுக்கு நிறைய ஏன்னா பீருவா பூரா எழுதியிருக்காரு அவர் கைப்பட பாபாவே, மேலே எழுதியிருக்காரு, கதவுகளை எழுதியிருக்காரு. அதை மட்டும்தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா தேன், சந்தனம், குங்குமம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அந்த அறையில். தயவு செஞ்சு போய் எல்லாரும் இந்த கால் வைக்கிறப்ப கதவு திறந்த உடனேயே இருக்கு, கால் ஓரமாக வச்சு உள்ளார போய் பாருங்கள். எல்லாம் ஒரே டைம் போக முடியாது, ஒவ்வொருத்தராக போய் பார்த்துட்டு பாருங்க தயவு செஞ்சு. இப்போ பார்க்க வேண்டாம், பிரசாதம் நெய்வேத்தியம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. இப்போ பார்க்க வேண்டாம், சரிங்களா? என்னம்மா பிரசாதம்? ஓம் சாய்ராம்.